ஹாய் ஹலோடா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒன் ஷாட் நான் செகண்ட் சேனலில் தான் போடலாம்னு இருந்தேன். பட் இருந்தாலும் எனக்கு இதில் போட தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்பவும் சொல்கிறேன், பிடிச்சா மட்டும் பாருங்க, பிடிக்கலன்னா பார்க்க வேணாம். கவுண்டமணி கூட சொல்லியிருப்பார்லடா, நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பிடிச்சா மட்டும் பார்த்தா போதும். இது கொஞ்சம் மார்க்கமாக இருக்க போது எனக்கே தெரில இது எப்படி போகணும். கண்டிப்பாக சொல்கிறேன், இது ஒன் ஷாட் தான். எவ்வளோ முடிக்கிறனோ அவ்வளோதான். ஒன் ஷாட்டோட நேம் வந்துடா பேட் கேர்ள் க்யூட் பாய். இதுதாண்டா நேம். வாங்கடா ஒன் ஷாட்டுக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே ஒரு கேம்ப் ஃபயர் தாண்டா காட்டுறாங்க. அதை சுற்றி கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு ட்ரீக்கு பக்கத்தில் நிற்கிறீங்க. அங்கே என்ஜாய் பண்ணுறவங்களே பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. உங்கள் பேண்ட் பாக்கெட்டில் தாண்டா ஒரு சிகரெட்டும் எடுத்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டே அங்கே பார்க்குறீங்க. உங்கள் ஆஃபீஸில் இருந்து தாண்டா உங்களை ட்ரிப்புக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. செம்மையாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுறாளுங்க. நீங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு தாண்டா உங்களுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. ஏன்னா அங்கங்கே லவ்வர்ஸாக இருக்காங்க. உங்களுக்கு இந்த லவ்லலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லியிருப்பா, ஏய் யாராவது டேட் பண்ணுறி, அட்லீஸ்ட் மேட்டராவது பண்ணுடி, அப்போ தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாளுங்க. ஏய் பே அப்படின்ட்டு நீங்கள் தாண்டா இந்த சைடு வந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃபோன் தாண்டா ரிங் ஆகுது. நீங்களும் ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிக்கிட்டே அந்த ஃபோனை பார்க்குறீங்க. பார்த்தா அவங்க அம்மா. நீங்களும் அட்டன் பண்ணி காதில் தான் வைக்கிறீங்க. ஏய் ஒயன் எங்கடி இருக்க? எதுக்குமா? வீட்டுக்கு வந்தே உன்னை காணோம். வீட்டுக்கு வந்தீங்களா? சாட்டர்டே சண்டே தானே என்னை பார்க்க வருவேன். அதுக்கு இல்லைண்ணா ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டேன். அது இல்லடி ஒரு வேலையாக வந்தேன். அது இருக்கட்டும், நீ எங்கடி இருக்க? அதுவா, காலேஜ்லேருந்து 2 டேஸ்க்கு ட்ரிப் கூப்பிட்டாங்க, அதான் வந்திருக்கேன். சொல்லாமல் போயிருக்க. அம்மா சீக்கிரம் நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. ஒயன். அம்மா என்னம்மா? எனக்கே தெரியாது, திடீர்னு இந்த பிளான் பண்ணாங்க. நானும் ஓகே சொல்லிட்டேன். சரி நீங்கள் எதுக்கு வந்தீங்க? அது ஒன்றும் இல்லை ஒயன், சும்மா தான் வந்தேன். காரணம் இல்லாமல் வரமாட்டியம்மா. இப்போ என்னடி நான் கிளம்பி போயிட்டேமா என்ன? சரி இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறீங்க. ஸ்மோக் பண்ணிக்கிட்டே பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே இருக்கிறவங்க செம்மையாக கிஸ் பண்ணுறாளுங்க. நீங்கள் தான் அந்த ஸ்மோக்கிங் கீழே போட்டு உங்கள் ஷூவால் ஒரு மாதிரி முதிச்சுட்டு உங்கள் ஃபோன் எடுத்து டார்ச் ஆன் பண்ணுறீங்க. கொஞ்சம் தூரம் வரையும் நடந்து போகிறீங்க. அங்கே இருக்கிறவங்களாம் சொல்லியிருப்பாங்க அந்த கேம்பை விட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்ட்டு. பட் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லைடா. கொஞ்சம் தூரம் நடந்து போகிறீங்க. பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த மூன் வெளிச்சத்துக்கும் எந்த சைடு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே ஃபால்ஸ் தாண்டா செம்மையாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டயத்துலடா நீங்கள் உங்கள் ஃபோனு உங்கள் ட்ரெஸ் எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சுட்டு அந்த தண்ணியை பார்த்தோன்னு உங்களுக்கு செம்மையாக பிடிச்சிருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்குள்ளே ஜம்ப் பண்ணுறீங்க. அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. அந்த மூணு வெளிச்சத்துக்கும் அந்த தண்ணிக்குள்ளேயும் உங்களை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கீங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணுறீங்க. ஒரு மாதிரி அந்த தண்ணிக்குள்ளேயே ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி மிதக்கிற மாதிரி பண்ணுறீங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படியே 1 hour பாஸ் ஆகுதுடா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஏய் எங்கடியவ அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாளுங்க. அப்போ மாஹி தான்டா. ஏய் அவள் இங்கே தாண்டி எங்கேயாவது இருப்பா, அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவளை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவளை ஏதாவது பண்ணிங்க அவ்வளோதான், ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட பார்க்க மாட்டா. ஏன்னா மாஹியை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களை பற்றி நல்லா தெரியும்டா அவளுக்கு. அதனால நீங்கள் எந்த டயத்தில் எப்படி இருப்பீங்க அப்படின்ட்டு அவளுக்கு செம்மையாக தெரியும். அதனால தான்டா அவளோட ஃப்ரெண்ட்ஸ்ட்டெல்லாம் சொல்லிடுவா உங்களை தேடக்கூடாது அப்படின்ட்டு, நீங்களாவே வந்துடுவீங்க அப்படின்னு. இருந்தாலும் இவ்வளோ காட்டுக்குள்ளடி ஏதாவது அனிமல்ஸ் இருக்க போகுது. ஏய் அதெல்லாம் இவ்வளோ பார்த்தாண்டி பயந்து ஓடும். உங்கள் ஃப்ரெண்டும் சொல்கிறாடா இந்த சைடு நீங்கள் தான் அந்த தண்ணியிலேருந்து எந்திரிச்சு வந்து பக்கத்தில் உட்காந்து தண்ணியில் காலை ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துலேயே உங்கள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தாண்டா அந்த கேம்புக்கு வந்துடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாளுங்க. பார்த்தா நீங்கள் ஈரமாக இருக்கீங்க. மாஹி என்னடி இந்த டயத்தில் குளிச்சிருக்கா? குளிர போது ஒயன் என்னடி? மாஹி எனக்கு ஒன்றும் வராது. உங்கள் ஃப்ரெண்டு மாஹி தாண்டா உங்கள் கையை பிடிச்சிட்டு அந்த கேம்புக்குள்ளேயும் கூட்டிகிட்டு போகிறா. உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்கிறா. நீங்கள் என்னடி பண்ணுடி. ஓகே நீங்களும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தாண்டா வெளிலே வரீங்க. ஏன் இப்படி பண்ணுற? உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து சிரிக்கிறீங்க. நீங்களும் அந்த கேம்ப் பக்கத்தில் தாண்டா உட்காருங்க. அங்கே நல்லா செம்மையாக வைபாக டான்ஸ் பண்ணுறாளுங்க. அதில் ஒரு பர்சன் தாண்டா
உங்களே பச்சைக்கண்ணு வாங்காமல் பார்க்குறாரு. பட் இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்களே எவ்வளவோ சொல்லியிருப்பீங்க. பட் கேட்டிருக்கப்ப உங்கள்கிட்ட அறையெல்லாம் வாங்கியிருப்பாரு. இருந்தாலும் உங்கள் பக்கத்தில் வரமாட்டாரா? கொஞ்சம் பயத்துலேருந்தே உங்களை சைட் அடிப்பார். நீங்களும் கண்டுக்கவே மாட்டீங்க. எப்படியே மிட் நைட் ஆயிடுது, எல்லாம் தூங்கிறாங்க. நெக்ஸ்ட் டே ஆகுதுடா. உங்களோட மேனேஜர் தான்டா. ஓகே காய்ஸ், இன்னைக்கு நைட்டே நம்ம கிளம்புறோம் அப்படின்றாங்க. நீங்களும் ஓகேன்னு என்ஜாய் பண்ணுறீங்கடா. இப்போ ஒரு ஹோட்டலில் பார்த்தா ஸ்டாப் பண்ணுறாங்க. அங்கே எல்லாம் ஃபுட் சாப்பிட்றீங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் தான் ஒரு ரூம் ஸ்டே பண்ணுறீங்க. மாகியோட பாய் ஃப்ரெண்ட்லாம் ஜென்ட்ஸ் கூட ஸ்டே பண்ணுறாங்க. இப்படியே ரெண்டு பேர்த்துக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. இப்படி நைட்டு 4 o'clock ஆகுதுடா. எல்லாத்துக்கும் ஒரு மெசேஜ் வருது. எடுத்து பார்க்குறீங்க. சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்றாங்க. நீங்களும் ஓ என் பாடி இன்னும் மயத்துக்கு இங்கெல்லாம் ஓட்டி வராங்க. அம்மா கூட்டி வந்துட்டு சும்மா அந்த டைம் இந்த டைம் மயிறு மாதிரி எழுப்புறாங்க. இந்த அளவுக்கு தான் நான் வர்றதே இல்லை. காண்டு மயிரில் கத்துறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தாண்டா. உங்களையும் ஒரு மாதிரி ஆஃப் பண்ணி கூட்டிக்கிட்டு உங்கள் லக்கேஜெலாம் எடுத்துக்கிட்டு அந்த ட்ரிப் போன பஸ்ஸில் தாண்டா ஏறி உட்காந்துக்கிறான். நீங்களும் ஒரு மாதிரி விண்டோ சீட்டை தான் பார்த்து உட்காடுறீங்க. அந்த பிளேஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படியோ ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. இப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணால் உங்கள் ஆஃபீஸ் முன்னாடி ஸ்டாப்பில் நிற்கிது உங்கள் ஃப்ரெண்டு தாண்டா. ஏய் ஒயான் எந்திரிடி. என்னடி? ஏய் இறங்கணும்டி. ஆஃபீஸில் நிற்கிறோம், சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்டி. ஹோ அப்படின்னு எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் ஆஃபீஸ் காண்டாகுது. கீழே இறங்குறீங்க. உங்கள் லக்கேஜெலாம் எடுத்து தாண்டா இறங்குறீங்க. பார்த்தா உங்கள் மாகி ஏய் அப்பா வந்துட்டாங்கடி, நான் கிளம்புறேன் அப்படின்றா. நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்லேயே தாண்டா உங்கள் பைக்கை வச்சுருப்பீங்க. நீங்களும் உங்கள் கீ எடுத்தா பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்கள் ஹெல்மெட் எடுத்து போட்டுக்கிறீங்க. செம்ம ஃபாஸ்ட்டில் தாண்டா உங்கள் வீட்லேயும் ஸ்டாப் ஆகுது. காலிங் பில் அடிக்கிறீங்க. உங்கள் அம்மா தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஏய் ஓயன் உன்ட்டு எத்தனை நடவடி சொல்கிறது? பையன் மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாதன்ட்டு ஆம்பளை பையன் மாதிரி இருக்கடி. தள்ளுமா வந்தோடனே நொய்யின்டாம. ஏய் ஷூவை கழட்ரி. நீங்கள் வாட்டில் ஒரு மாதிரி உதறீங்க. அதுவும் அங்கங்கே பிழுகுது. உங்கள் பேக் எடுத்துக்கிட்டு தாண்டா தூக்கவே முடியாமல் தூக்கிட்டு வர்றீங்க. ஓயன் அம்மா நீ கிளம்பணும்டி. சரி கிளம்புங்க அப்படின்னு தாண்டா ஸ்டெப்பில் தாண்டா 2 ஸ்டெப் எடுத்து வச்சுருப்பீங்க. ஒரு மாதிரி ஸ்டாப் ஆகி ஒரு ஸ்டெப் எடுத்து கீழே வைக்கிறீங்க. உங்கள் ஹெட்டை லைட்டாக சாய்ச்சி கீழே பார்க்குறீங்க. ஒரு பையன் உங்களையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்களும் அவனையே பார்க்குறீங்க. அந்த பையன் உங்களை பார்த்து பயப்படுறான். உங்களுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. உங்கள் பேக்கை டம்முன்னு இந்த ஹாலில் தான் தூக்கி போடுறீங்க. கீழே வர்றீங்க. அம்மா அம்மா. உங்கள் அம்மாவும் தாண்டா வர்றாங்க. நீங்கள் இந்த பையனை இப்போ தான் பார்த்துட்டீங்க அப்படின்ட்டு உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஐயோ பார்த்துட்டாலே எப்படி சமாளிக்கிறது? என்ன ஏன் யாரும் அது என் வீட்டுக்குள்ள யாரை கேட்டு உள்ளே விட்டுருக்கீங்க? ஏய் ஒயன் கோவப்படாதுடி. என்ன கோவப்படாதுன்ட்டு ஆல்ரெடி செம்ம கோவமாக இருக்கு. நீங்களே வரது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உங்களெல்லாம் விட்டுத்தானே இங்கே நிம்மதியாக வந்துருக்கேன். அப்புறமும் ஏன் என் காதுக்குள்ளே வந்து கொட்டச்சல் கொடுக்குற மாதிரி வந்து பண்ணுறீங்க? உன் புருஷன் தொல்லை தாங்க முடியாமல் தான் நான் அந்த வீட்டை விட்டு எங்கே வந்தேன். சரி அம்மா என்னை பார்க்கணுமேன்னு சொன்னனால தான் உங்களை கூட 1 வீக் மட்டும் தான் அலோவ் பண்ணுறேன். இது யாரு? முதல்ல அவனை வெளில போ சொல்லு. ஏய் ஓயன் அந்த பர்சன் தான்டா ஒரு மாதிரி எந்திரிச்சு பயத்தோட பார்க்குறான். ஏய் கத்தாதடி, அந்த பையன் பயப்படுறான்டி. என்ன கத்தாத மறப்படுங்காதன்னு. இன்னைக்கே எனக்கு டவுட் வந்துச்சு. என்னடா 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்திருக்கியே அப்படின்னு. ஏதாவது யாரை கூட்டிகிட்டு தான் வந்திருப்பேன்னு நினச்சேன். அந்த மாதிரியே வந்திருக்க. ஏ ஒயன் ப்ளீஸ் டி. என்னம்மா ப்ளீஸு? நம்மளோட ரிலேட்டிவ் பையன்டி. அதுக்கு அவங்க அப்பா இப்போ தாண்டி இறந்து போயிட்டாங்க. அவங்க அம்மா பாவண்டி. இதுக்கு நான் என்ன பண்ணுறது? நல்லா படிக்கிற பையன் போயன். அங்கேயே இருந்தால் படிக்க முடியாதுடி. அதான் இங்கே ஸ்கூல் சேர்த்து விட்ருக்கேன். அதுக்கு ஏதாவது ஹாஸ்டலில் பார்த்து சேர்த்து விடு. அதுக்கு யார் விட தான் கிடச்சிச்சா? நான் என்ன கோட்டோஸா கட்டி வச்சிருக்கேன் போகிறா வந்து இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு. ஒழுங்கு மரியாதை அவனை கூப்பிட்டு போயிரு. ப்ளீஸ் அம்மா சொல்கிறத கேட்க மாட்டியா? ப்ளீஸ் டி, அம்மா கண்டிந்து ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணிடி. செல்லமுல்ல சொல்ல அம்மா அடிக்காதம்மா. ஓடி எப்போ பார்த்தாலும் என்ன திட்டுறல. அப்போ உனக்கு என் மேலே பாசமே இல்லைல்ல. நீயும் உங்கள் அப்பா மாதிரி தான். அவர் அங்கே திட்டுறாரு, இங்கே நீ திட்டுற. பேசாம நான் எங்கேயாவது போகிறேன் அப்படின்ட்டு உங்கள் அம்மா ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பையனுக்கு யாருமே இல்லடி. அவங்க அம்மா படிக்க வைக்க கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதான் இங்கே இருந்தால் நீ பார்த்துக்குவியே நினச்சி கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் நீ இப்படி பண்ணுறல.
சரி சரி ஓவர் சீன் மாதிரி போடாத. என்ன என்ன படிக்கிறான்? 10th முடிச்சுட்டு +1 போக போகிறான்டி. ஓ, எந்த ஸ்கூலு? இந்த ஸ்கூல் ஒயன். ஒயன் அப்புறம் அப்புறம் காலையில் மட்டும் ட்ராப் பண்ணிட்டு. என்னது ட்ராப் பண்ணணுமா? என்னாலாம் முடியாது. எனக்கே 1008 வேலை இருக்கு. இதில் அவனை போய் நொட்டிட்டு வரணுமா? அந்த பையன் பயத்தில் கீழே குனிஞ்சுக்கிட்டே இருக்கேன்டா. அவன் கண்ணுலேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. பயப்படுறான் அவங்கள பார்த்தே. ப்ளீஸ் ஒயன், கொஞ்ச நாளைக்கு மட்டும் டி. அப்புறம் அவன் ப்ளேஸ்லாம் பார்த்துட்டானா அவனே பஸ்ஸில் போயிட்டு வந்துடுவான். ப்ளீஸ் ஒயன், எனக்காண்டி அம்மாக்காண்டில. அப்புறம் ஒயன், நீ ஃபுட் வெளியிலலாம் வாங்க வேணாம் ஒயன். அவனே குக் பண்ணுவான், உனக்கு சேர்த்து சமைக்கிறோம்ட்டான். என்ன குக் பண்ணுவானா அப்படின்ட்டு அவனை பார்க்குறீங்க. பார்த்தா கீழே குனிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆமாம் ஒயன், நல்லாவே சமைப்பான்டி, உனக்கு சேர்த்து சமைச்சிருவான். நீயும் கடையிலலாம் வாங்க வேணாம் ஒயன். ப்ளீஸ் ஒயன், அம்மா கண்டிடி. சரி சரி, எனக்கு ஏதாவது டிஸ்டர்பாக இருந்தா அப்படிலாம் இருக்க மாட்டான் ஒயன். பார்த்து பத்திரமா நடந்துக்கிறான். ரொம்ப நல்ல பையன்டி. சரி, நீ எப்போ போகிற? நான் நீ வந்தோன்னு கிளம்புலாம் நினச்சேன். சரி, அந்த ஆள் என்ன பண்ணுறாரு? நீ உங்கள் அப்பாடி. ஆமாம், என்னென்ன சொந்த பொண்ணு மாதிரியா பார்த்தான்? அவனெல்லாம் அப்பான்றதுக்கு நல்லா இருக்காரி. ஆனால் இப்போ ஃபீல் பண்ணுறாரு. போதும் போதும் உன் கரிசனை. காசு இருக்கா என்ன? ம், இருக்குமா. அம்மா மேலே ரொம்ப இல்லை வயன் அப்படின்ட்டு உங்கள் அம்மா ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் உங்கள் பக்கத்தில் வந்தான்டா. ஏய், குடிக்கிறியாடி? நானா? இல்லையே. அப்புறம் என்னடி ஒரு ரூமில்? அது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லைட்டாக. வயன், ஆல்ரெடி நீ பையன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, இதில் எந்த வேலை பார்க்காத அப்படின்ட்டு உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்கடா. சரி ஒயன், அம்மா குக் பண்ணிட்டேன், நான் கிளம்புறேம்மா அப்படின்ட்டு உங்கள் அம்மாவும் கிளம்புறாங்க. நீங்கள் தானே அந்த பையனையும் பார்த்துட்டு ஓ இது வரவா அப்படின்ட்டு உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. அந்த பெட்லேயும் தான்டா ஒரு மாதிரி காலை வச்சுட்டு செம்மையாக தூங்குறீங்க. நீங்கள் ஒரு பையன் மாதிரி தான். அங்கே கீழே இருக்கிற கீழே ஒரு பையன் இருக்காளடா. அவன் தான் சாப்பிட்ட பிளேட்லாம் ஒரு மாதிரி எடுத்துகிட்டு கிச்சனுக்கு போய் எல்லாத்தையும் நீட் பண்ணுறான். உங்கள் ரூம் பக்கத்தில் தான்டா அவனோட ரூம் இருக்கும். ஸ்டெப்பில் பயந்துக்கிட்டே போகிறான். போயிட்டு லைட்டாக டோர் ஓப்பன் பண்ணி உள்ளவும் போய் லைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறான்டா. ஏன்னா இன்னைக்கு ஸ்கூல் போக முடியாது, ஏன்னா நீங்கள் லேட்டாக தான் வந்திருக்கீங்க. உங்களோட அம்மாவும் ஊருக்கு போயிட்டாங்க. அவனோட ஸ்கூலுக்கு ஒரு தடவை தான் போயிருப்பான். அதனால் நாளைக்கு தான் நீங்கள் கூட்டி போகிற மாதிரி இருக்கும். அதனால இன்னைக்கு கிளாஸ் போகலடா. அவன் நாளைக்கு என்னென்ன கொண்டு போகணுமோ அதை தான் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் இந்த சைடு செம்மையாக தூங்குறீங்க. அவனும் தாண்டா கொஞ்சம் நேரத்துலேயே எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிவிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டான். இப்படியே 12 o'clock ஆகுது. நீங்கள் தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா நீங்கள் காலையிலே சாப்பிட்டு பெட்டில் எழுந்திரிச்சு உட்காடுறீங்க. செம்மையாக பசிக்குது. அந்த பெட்டை விட்டு கீழே இறங்குறீங்கடா. ஸ்ட்ரைட்டாக ரெஸ்ட் ரூம் டோர் தான் ஓப்பன் பண்ணுறீங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகுறீங்க. ஒரு டவல் மட்டும் வேர் பண்ணிட்டு தாண்டா உங்கள் கபோர்டை திறந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள் டோர் ஓப்பன் பண்ணிட்டு கீழேவும் போகிறீங்க. உங்கள் பைக்கே எடுக்கிறீங்க. எடுத்துகிட்டு டோர் தாண்டா ஓப்பன் பண்ணிவிட்டு வெளில லாக் பண்ணிவிட்டு உங்கள் பைக் எடுத்து செம்ம ஃபாஸ்ட்டாக ஒரு ஹோட்டலில் தாண்டா ஸ்டாப் பண்ணுறீங்க. ஃபுட்டும் ஆர்டர் கொடுக்குறீங்க. நல்லா செம்மையாக சாப்பிட்றீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு தாண்டா கால் பண்ணுறா. ஏய், எங்கடி இருக்க? நானா ஹோட்டல் அடி. ஏய் ஒயன், என்ன? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு குட்டி பார்ட்டி ரெடி பண்ணியிருக்கோண்டி, வாரியாடி? நானா? இப்போ வா. ஏய் வா ஒயன், ஜாலியாக இருக்கும். லொக்கேஷன் சென்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஒயன் நீ வார அவ்வளோதான் அப்படின்னு அவளும் கால் கட் பண்ணிடுறா. லொக்கேஷனும் உங்களுக்கு சென்ட் பண்ணுறான். இந்த இடமா? பார்த்துக்கிட்டே நீங்களும் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு தாண்டா பில் பே பண்ணுறீங்க. அந்த ஹோட்டலை விட்டு தாண்டா ஒரு மாதிரி உங்கள் பைக்கிட்ட நிற்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. அந்த பிளேஸ்க்கு போக உங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. உங்கள் பேண்ட் பேக்கில் தாண்டா ஒரு தம் எடுத்து ஸ்மோக் பண்ணுறீங்க. உங்கள் ஹெட்டை ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நான் மட்டும் வரலனா கத்துவாளே. நாடி பண்ணுறது போய் தான் ஆகணும். அப்படி தான்டா அந்த ஸ்மோக்கிங் கீழே போட்டு ஒரு மாதிரி முதிச்சுட்டு உங்கள் ஹெல்மெட்டையும் மாட்டிக்கிட்டு தான்டா பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்களும் போகிறீங்க. பைக்கையும் ஸ்டாப் பண்ணுறீங்க. அது ஒரு பர்த்டே பார்ட்டிடா. உங்களை கூட ஒருத்தங்க ப்ரப்போஸ் பண்ணியிருப்பால, நீங்கள் கூட அடிச்சிருப்பீங்க. நீங்கள் ட்ரிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியே தான்டா உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாரு, என்னோடய பர்த்டே பார்ட்டிக்கு முக்கியமாக நீங்கள் வரணும் அப்படின்ட்டு. நீங்கள் அதை கண்டு கூட மாட்டேந்திருப்பீங்க. ரீப்ளே கூட பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த மெசேஜை பார்த்துருக்க கூட மாட்டீங்க. ஏன்னா மேலே சென்ட் ஆகையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து அப்படின்னு தள்ளி விட்ருப்பீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு சொன்னால் கேட்பீங்கடா. அதனால் தட்டாமல் நீங்களே அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வர்றீங்க. அந்த நீங்கள் வர்றதுக்காண்டி
அங்கே வெளியிலே ஒரு மாதிரி நின்றுக்கிட்டே இருந்திருப்பாரு. உங்களை பார்த்தோன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஃபைன், வாங்க உள்ள அப்படின்றாரு. ஓ, இவனை பார்க்கவே விடன்று மற்றவ கேட்குறாளாம். நீங்களும் அந்த பர்சனை கண்டுக்காம தான்டா உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து முறைக்கிறீங்க. ப்ளீஸ் டி அப்படின்ட்டு அங்கேருந்தே உங்களுக்கு சிக்னல் கொடுக்குறா. அவள் பக்கத்துலேயே உட்காடுறீங்க. பர்சனுக்கு ஹாப்பியாக இருக்குடா, நீங்கள் வந்தாவே ஓகே தான். இப்போயும் அவங்க ஃபேமிலி தான்டா, எல்லாத்தையும் ஒரு மாதிரி வெல்கம் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் கொஞ்சம் பீச் கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த பர்சனும் கொடுக்குறாரு. அவரும் உங்களை பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரி சொல்கிறாரு. பட் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. உங்கள் முன்னாடி இருக்க ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான்டா, அதை அடுத்து ஒரு மாதிரி பையன் மாதிரி கல்ப்பாக குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது ஒரு பார்த்து உங்களை பார்த்துக்கிட்டே தான்டா அவரும் அந்த மைக்கில் பேசிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு செம்ம காண்டாகுது. உங்கள் ஃப்ரெண்டை பார்த்தா முறைக்கிறீங்க. ப்ளீஸ் டி. கொஞ்சம் நேரத்தே தான்டா பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. நீங்களே ஒரு தம் எடுத்து தான் ஸ்மோக் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தான் ஒரு மாதிரி பறிங்க வச்சுக்கிறா. என்னவோ இங்கே வந்து மாடி ப்ளீஸ் டி. இங்கெல்லாம் நிறையா பேர் இருக்காங்கடி. மாஹி, யார் இருந்தால் எனக்கு என்ன? ப்ளீஸ் டி, எனக்காண்டி இவ்வளோ நேரத்துக்கு மட்டும் எப்படி இருந்தியோ அப்படியே ரெடி, ஸ்மோக் மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கீங்க. ட்ரிங்க்ஸ் போகுதுடா, அதை எடுத்து ஒரு மாதிரி குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அவளுக்கும் ஓகே தான் நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணால் ஓகே அப்படின்ட்டு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்படியே பார்ட்டியும் முடியுது. அந்த பர்சன் தானே உங்கள் பக்கத்தில் வர்றாரு. பட் உங்களுக்கு காண்டாயிருச்சு. இது மேலே இங்கே இருந்தால் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு தான்டா. ஏய், நான் கிளம்புறேன்டி அப்படின்னு தான்டா நீங்கள் உங்கள் கார் கீழே பைக் கீழே எடுத்துகிட்டு கிளம்புறீங்க. அவளுக்கும் புரிஞ்சிருச்சு அந்த பர்சன் வந்தனால தான் அவள் கிளம்புறா அப்படின்ட்டு. சரி, ஓகே என் பார்த்து போடி அப்படின்றாரு. நீங்களே தான்டா பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறீங்க. உங்கள் வீட்லேயே ஸ்டாப் ஆகுது. உங்கள் வீட்டில் இருந்த பையன் தான்டா உங்களுக்காண்டி வெயிட் பண்ணியிருப்பான். பட் நீங்கள் வரல. உங்களுக்கு மட்டும் ஃபுட் சமைச்சு வச்சுட்டு அவனு சாப்பிட்டு அவனோட ரூமுக்கு போயிட்டான்டா. நீங்கள் இப்போ தான் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. லாக் பண்ணிவிட்டு அந்த கீ எடுத்து அந்த டேபிள்லேயும் போட்டு உங்கள் ரூமுக்கு தான்டா டோர் ஓப்பன் பண்ணிட்டு டம்முன்னு அடைச்சிட்டு போய் படுத்துக்கிறீங்க. இந்த சவுண்டு கேட்டு அவனும் ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் வந்துட்டீங்கன்னு தெரியுது. அவனும் க்ளோஸ் பண்ணிட்டு தூங்கிடுறான். இப்படியே மார்னிங் ஆகுதுடா. டைமை பார்க்குறீங்க. ஆல் டைம் ஆச்சா அப்படின்ட்டு வேகமாக தான்டா எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போகிறீங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஆஃபீஸ் கொண்டு போகிற பேக் எடுத்துகிட்டு தான்டா கீழே ஸ்டெப்பில் ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணிக்கிட்டே வர்றீங்க. கீழே அந்த பையன் தான்டா ஃபுட்லாம் சமைச்சு வச்சு டைனிங் டேபிள் அடுக்கி வைக்கிறான். என்ன கீழே ஏதோ சவுண்டு கேட்குது, நம்ம வீட்டுக்குள்ளே யார் அப்படின்னு தான்டா நீங்களே கீழே போய் பார்க்குறீங்க. பார்த்தா அந்த பையன், ஓ, இவன் எங்கே தான் இருக்கானா என்ன, மறந்துட்டமா? உன் வீட்டில் ஒரு பையன் இருக்கதே மறந்துட்டடி. அந்த பையனை திரும்பி பார்க்குறீங்க. ஏய், அவனும் உங்களை பார்க்குறேன்டா. உன் பேர் என்ன? உன்னைத்தான்டா. உன் பேர் என்ன? ஜியான் ஜங்கு. என்ன ஜியான் ஜங்குக்கா? சரி, இனிமேல் உன்னை நான் ஜங்குக்குன்னே கூப்பிட்றேன். ஸ்கூல் கிளம்பிட்டியா? ம், கிளம்பிட்டேன். சரி வா அப்படின்னு தான்டா நீங்கள் நைட்டு போட்டிருப்பீங்களாடா அந்த கீ எடுக்கிறீங்க. அக்கா. நீங்களும் ஸ்டாப் ஆகிட்டு உங்கள் கழுத்தை மட்டும் லைட்டாக திரும்பி பின்னாடி பார்க்குறீங்க. என்ன? உங்களுக்கு சேர்த்து சமைச்சிருக்கேன், சாப்பிடு. ஆ, ஆமாம்ல, நீ சமைப்பேன்னு அம்மா சொன்னாங்கல்ல அப்படின்னு தானே பின்னாடி திரும்பியும் அந்த டைனிங் டேபிளில் பார்க்குறீங்க. ஃபுட் ரெடியாக இருக்கு. ம், ஓகே அப்படின்னு உட்காடுறீங்க. அவன் தானே உங்களுக்கு ஃபுட்லாம் எடுத்து வைக்கிறான். அது வேறு யாரும் இல்லை, ஜங்கு. நீங்களும் சாப்பிட்றீங்க. ம், நல்லா இருக்குடா. நீங்களும் நல்லா சாப்பிட்டு தாண்டா கை கழுவுறீங்க. அந்த பிளேட்டை கொண்டு ஜங்குக்கு தாண்டா எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன்லேயே அதை அடிக்கிட்டு வர்றான். பரவாயில்ல, பையன் நல்லா தான் வேலை பார்க்குறான் அப்படின்னு தாண்டா வெளியில் போகிறீங்க. அவனும் அந்த பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு வெளியில் வர்றான். நீங்கள் கீயை தூக்கி போடுறீங்க. அவனும் கேட்ச் பண்ணுறான். லாக் பண்ணிட்டா. அவனும் தலையாட்டிட்டு தாண்டா லாக் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறான். நீங்களும் கீயை வாங்கி உங்கள் பேண்ட் பேக்கில் தாண்டா போட்டுட்டு ஹெல்மெட்டை மட்டும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவனும் பேன் முடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனும் நீங்களும் ஒரே ஹைட்டு தான். என்ன இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க போறியா, இல்லை பைக்கில் ஏறி உட்காரியா? இல்லை அப்படின்ட்டு அவன் தாண்டா டபுள் சைடு கால் போட்டு உட்காந்துக்கிறான். பிடிக்கிறதுக்கு பார்க்குறான், பிடிக்கிறதுக்கு கம்பியே இல்லை. ஒரு திருகு தான் டம்முனா உங்கள் மேலே கிக் ஆகுறான். ஓ, சரி, என் ஷோல்டர் பிடிச்சிக்க. அவனும் ஒரு மாதிரி கை எடுக்கிறதோட தாண்டா உங்கள் ஷோல்டரே ஒரு மாதிரி பிடிச்சிக்கிறான். நீங்கள் செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறீங்க. அவன் டைட்டாக பிடிக்கிறான். உங்களுக்கே ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. என்னடா பயமாக இருக்கா என்ன? ம், சரி, பயப்படாத, போக போக பழகிரும் அப்படின்னு தாண்டா அவனோட ப்ளேஸ் வருது. அவனும் கீழே இறங்கிறான். ஒரு 2 days 1 week அப்படின்னு சொல்லலாம்.
அது வரைக்கும் தான் நான் கூட்டி போவேன். அதுக்கடுத்து நீயே பஸ்ஸில் போய்க்கணும். சும்மா உடனெலாம் நான் ஏற்றிட்டு இறக்கிக்கிட்டு தெரிய முடியாது. அவனும் தலையாட்டுறான்டா. சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் வரல செம்ம ஃபாஸ்ட்டாக உங்கள் ஆஃபீஸ் தான் போயிட்டீங்க. ஜேகே தான்டா பயந்துக்கிட்டே அவனோட ஸ்கூலுக்கும் போகிறான். ஏன்னா புது ஸ்கூல் ஏதாவது ராக்கிங் இருக்குமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே போகிறான். உங்கள் பைக்கும் தான்டா பார்க் பண்ணிவிட்டு உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளேயும் போகிறீங்க. நீங்கள் ஒரு மாதிரி கெத்தாக தான் போவீங்க. ஏன்னா அங்கே இருக்கிற ஒர்க் எல்லாம் செம்மையாக முடிப்பீங்க. யாரும் உங்களை குறையே சொல்லாத அளவுக்கு பார்ப்பீங்கடா. அதனால நீங்கள் எது பண்ணாலும் அவங்க எதுவும் கண்டுக்கவே மாட்டாங்க. ஏய் ஒயன், கொஞ்சமாவது பொண்ணு மாதிரி நடந்துக்கடி. பையன் மாதிரி இருக்காம. இப்போ உன்னை பார்த்தா யாருக்குமே லவ் பண்ணும் தோணாதுடி. எல்லாம் பயந்து போகிற மாதிரி தாண்டி இருக்கும். அப்படி இருந்தும் ஒரு பர்சன் பின்னாடியே சுற்றுறாரு. அவனை யாரையும் எப்படி நடிச்சுட்டு சொன்னா நான் கேட்டேனா? ஏய், அப்போ இப்படியே இருக்க போறியா? உனக்குன்னு ஒரு லைஃப் வேணாமாடி? என்ன லைஃப்? நான் தான் நல்லா தான் இருக்கனே. என்ன என் கடைசி வரைக்கும் இப்படியே இருக்க போறியா? உனக்குன்னு ஒரு பார்ட்னர் வேணாம்? எவ்வளோ நாளைக்கு உங்கள் அப்பா அம்மா உன்னை பார்த்துக்குவாங்க? அதுக்கப்புறம் உன்னோட லைஃப் பார்ட்னர் தாண்டி. இப்போ என்ன சொல்லு, நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், எங்களுக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு உனக்கே தெரியும். இது மாதிரி உனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணாமா? உனக்கு யாரு மேலேயுமே ஃபீலிங்ஸ் வந்ததே இல்லையாடி? இல்லை நிஜமா? மாஹி, இருந்தால் நான் தான் உன்ட்ட சொல்லியிருப்பேனே. அப்படி இது வரைக்கும் எனக்கு யாரு மேலேயும் வரல, வரவும் போகிறதில்ல. சரிடி, எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு தான்டா உங்கள் கேபினுக்கு போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தான். ஓ, என்னடா பண்ணுறது? உங்கள் ஃப்ரெண்டு தான்டா உங்களுக்கு எவ்வளவோ சொல்லியிருப்பா, ஆனால் நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. அவளோட கேபினுக்கும் போயிடுறான். இந்த சைடு ஜங்குக்கு தான்டா. அவர் கிளாஸ் ரூமும் எப்படியோ கண்டுபிடிச்சி போயிட்டாரு. சார் இருந்திருப்பாரா? ஜங்குக்கும் புது ஸ்டூடெண்ட் சொல்லியிருப்பாரு. அவரும் இன்ட்ரோ கொடுக்குறாரா? டி ஜான், என்னடா டே அங்கே வர்ற பையனை நம்ம எப்படியாவது கரெக்ட் பண்ணணும்டா. ஏன்டா? நல்லா படிப்பான் போல மச்சான், அதான் ஃபேஸை பார்த்தா சும்மா பழம் மாதிரி இருக்கு. டேய் தோணு, வாய மூடு, சும்மா இருறா அப்படின்னு தான்டா நம்ம ஜாம்பு இதுலேயும் இருக்கான். அவன் பக்கத்தில் சீட்டே இல்லைடா, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தள்ளி உட்காடுறான். ஓகேப்பா, நீ போய் சீட்டில் உட்கார் அப்படின்றாங்க. ஜங்குக்கு தான்டா சுற்றி பார்க்குறான். அப்போ நம்ம ஜாம்பு தான்டா கண்ணால் சிக்னல் கொடுக்குறான், இங்கே வா அப்படின்ட்டு. ஜங்குக்கு ஒன்றுமே புரியாத மாதிரி என்னன்னு கேட்குறான். ஓ, இவன் நம்மளையும் போட்டுவிட்றான் போலையே, இங்கே வாடா அப்படின்னு அவனும் போகிறான்டா. இங்கே உட்காரு அப்படின்னு உட்காந்துக்கிறான்டா. ஜங்குக்கு தான்டா கிளாஸ் கவனிக்க ஆரம்பிக்கிறான். எப்படியோ ஃப்ரீ பில் அடிக்கிறாங்க. ஹாய் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஜங்குக்கு தானே ஒரு மாதிரி திரும்பி என்னன்னு பார்க்குறான். இங்கே பாரு ஜங்குக்கா, என் பேர் தோணு, என் பேர் ஜானு, அவன் பேர் விஷ்ணு. இனிமே எங்களோட கேங்கில் நீயும் ஒரு ஆள், ஓகே போடு அப்படின்ட்டு கையெல்லாம் தட்டிக்கிறாங்க. ஜங்குக்கும் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு நர்வஸில் இருந்திருப்பான். இப்போ ஓகே ஃபீல் பண்ணுறான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா, ரொம்ப மிங்கிள் ஆகிட்டான். அன்னைக்கு பூரா அவனுக்கு ஹாப்பியாக போகுது. அவனுக்கும் கிளாஸ் முடியுதுடா, வெளில தான் வரான். பார்த்தா நீங்கள் இல்லை. அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன மச்சான் இங்கே நிற்கிற? இல்லை, எனக்கு கூட்டிகிட்டு போக ஒரு அக்கா வருவாங்க. ஓ அக்காவா? சரி மச்சான், உன் வீடெல்லாம் எங்கடா இருக்கு? அது தெரியல. என்னது தெரியலையா? டேய் தோணு, அவனே புதுசுடா, கொஞ்ச நாள் ஆகும் அதெல்லாம் ப்ளீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆமாம்ல, ஏய் நாங்கள் வேணால் வெயிட் பண்ணவாடா? இல்லை நீங்கள் போங்க, அவங்க வந்துடுவாங்க அப்படின்றாரு ஜங்குக். அவங்களும் போயிடுறாங்க. உங்களுக்கு இப்போ தாண்டா முடியுது, நீங்கள் டைமை பார்க்குறீங்க. ஜச்சோ வேற வெயிட் பண்ணுவானா அப்படின்ட்டு தாண்டா. ஏய் நான் மகி, நான் கிளம்புறேன்டி. ஏய் என்னடி அதுக்குள்ளே? ஆமாடி ஒர்க் இருக்கு, அதான். என்ன ஒர்க் இருக்கா? சின்ன வேலை இருக்குடி, அதான் போகிறேன் அப்படின்ட்டு அவர் தான் கிளம்பி நீங்களும் உங்கள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக வர்றீங்க. ஜங்குக்கு தாண்டா அந்த கேட்டுக்கிட்டே நிற்கிறான். ஓ முடிஞ்சிச்சு போலையே, இல்லை வெயிட் பண்ணதோ. ஜங்குக்கும் முன்னாடியே வந்து ஸ்டாப் ஆகுது. ஜங்குக்கு ஒரு மாதிரி பயந்துடுறான், ஏன்னா முன்னாடி வந்து நிற்கிறனால. ஏய் ஏறா, ரொம்ப லேட்டாச்சா என்ன? இல்லை இப்போ தான். போய் சொல்லாத, 1/2 ஆக போகுது அப்படின்னு தாண்டா அவனும் உட்காந்துக்கிறான். செம்ம ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு தான் போகிறீங்க. பைக்கும் ஸ்டாப் ஆகுது. வேன்லேருந்து ஒரு கீ எடுத்து தூக்கி போகிறீங்க. ஓப்பன் பண்ணுறா, உள்ளே போ, நான் அதை பார்க் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவனும் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறான் பேக்கெலாம் எடுத்துகிட்டு. நீங்கள் தான்டா எல்லாம் பார்க் பண்ணிவிட்டு உங்கள் பேக் எடுத்துகிட்டும் உள்ளே போகிறீங்க. அவனோட ரூமில் தான்டா பேக்கெலாம் வச்சுட்டு ரெஸ்ட் ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வர்றான். நீங்கள் உங்கள் ரூம்குள்ளே போயிட்டீங்க. வேகமாக சீக்கிரம் தான்டா கீழே வந்து குக் பண்ணுறான். குக் பண்ணி முடிச்சுட்டு டைனிங் டேபிளையும் எடுத்து வச்சுட்டு வேகமாக தான்டா அவனோட ரூமுக்கு போகிறான். கொஞ்சோண்டு ஸ்டடி இருக்குது, அதனால் அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்கான், படிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்கள் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ஒரு மாதிரி பெட்டில் தாண்டா படுத்துட்டு ஒரு மாதிரி ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கீங்க.
இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு 8 o'clock ஆகுது. ஜங்குக்கு தாண்டா வெளில வரான். உங்கள் ரூமை பார்க்குறான், லாக்கில் இருக்குது. அதனால அவன் போய் தாண்டா குக் பண்ணியிருப்பாளடா, கொஞ்சம் லைட் ஆறி இருக்கும். நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னு நினச்சிருப்பான். பட் ஆனால் அது அப்படியே இருக்குது. அகெயின் ஹீட் பண்ணுறான். அவனுக்கு பின்னாடி நீங்கள் தாண்டா. ஓய். அவன் ஷர்ட்குள்ளே கையை விட்டு அவன் ஹிப்பை ஒரு மாதிரி ரப் பண்ணுறீங்க. அவ்வளோ ஒரே ப்ரெஸ் பண்ணுறீங்க. அவ்வளோதான். பின்னாடி திரும்பி பார்க்குறான். இல்லை, குக் பண்ணி வச்சுருந்தேன், நீங்கள் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினச்சேன், ஆனால் ஆறிடுச்சு, அதான் ஹீட் பண்ணுறேன். ஓ அப்படியா, ஸ்மெல் நல்லா இருக்குடா. அவனும் டைனிங் டேபிள்னு எடுத்து வைக்கிறான். உங்களுக்கு தான் ஃபுட் எடுத்து வைக்கிறான். அவனும் சேர்ந்து சாப்பிட்றான். நீங்களும் ஜங்குக்கே தான் பார்க்குறீங்க. அவன் ஒரு மாதிரி பப்ளி மாஸ் மாதிரி இருக்கான். டேய், எப்பயுமே இப்படி தான் இருப்பியா என்னடா? அவன் ஒரு மாதிரி சாப்பாடை வாயில் வச்சுக்கிட்டே உங்களை பார்க்குறான். இல்லை, அழகா இருக்கியே அதான். சரி சாப்பிடு அப்படி தாண்டா நீங்களும் சாப்பிட்றீங்க. அவனும் சாப்பிட்றான். நீங்கள் ஒரு மாதிரி அந்த பிளேட்லாம் ஒரு மாதிரி கழுவி தான் கிச்சன்லேயும் வைக்கிறீங்க. அவனும் உங்கள் பின்னாடியே வந்தாண்டா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வச்சுட்டு அவனோட ரூமுக்கு போகிறான். நீங்கள் ஒரு மாதிரி ஹாலில் தாண்டா மூவி பார்க்குறீங்க. ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறீங்க, பார்த்தா அதில் ட்ரிங்க்ஸ் இருக்குது. அதையும் பக்கத்தில் எடுத்தாந்து வச்சுட்டு தாண்டா ஒரு மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்க. ஜெக்கி இதை பார்த்துருப்பான், பட் இதெல்லாம் கண்டுக்க மாட்டான். அங்கேயே ஷோபாலேயே குடிச்சிட்டு மட்டே ஆகிட்டீங்க. மார்னிங் ஆகுது. ஜேகே தாண்டா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவனோட பேக்கில் எடுத்துகிட்டு கீழே வர்றான். நீங்கள் இப்படி ஒரு மாதிரி இருக்கீங்க. அவனும் பேக் வச்சுட்டு அக்கா அக்கான்னு உசுப்புறான். என்ன அது டைம் ஆச்சு, நீங்கள் ஆஃபீஸ் போல். நீங்களும் பார்க்குறீங்க. ஐயோ அப்படி தாண்டா வேகமாக தாண்டா உங்கள் ரூமுக்கும் போகிறீங்க. அவன் தாண்டா கிச்சனுக்கும் போகிறான். ஃப்ரிட்ஜை திறந்தாண்டா ஒரு மாதிரி காயெல்லாம் எடுத்து ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு தாண்டா எடுத்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கான். வேகமாக கட் பண்ணுறான். அப்போ தக்காளி கட் பண்ணியிருந்தாண்டா அவன் ட்ரெஸ்ஸில் ஒரு மாதிரி தெரிச்சிருது. சுச்சோ, யூனிஃபார்ம்லேயே தெரிச்சிருச்சு அப்படின்னு தாண்டா அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு மாதிரி ஷர்ட்டை கழட்டுறான். லைட்டாக அந்த ஷிங்கில் தாண்டா ஒரு மாதிரி கழுவுறான். ஓ ஈரமாயிடுச்சு அப்படின்ட்டு அதை ஒரு மாதிரி உதறிட்டு தாண்டா ஷோபாலையும் போடுறான். அப்படியே ஒரு மாதிரி விரிச்சு விட்ட மாதிரி காயட்டும் அப்படின்ட்டு ஃபேனை போட்டுடுறான். ஓகே, நம்ம கிளாஸ் போகிறதுக்குள்ளே காஞ்சிரும் அப்படின்னு தாண்டா அவன் குக் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் தாண்டா சீக்கிரமாக வேகமாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தாண்டா உங்கள் பேக் எடுத்துகிட்டு கீழே வர்றீங்க. இவங்க போயிட்டான் கிச்சனில் எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா குக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனே ஒரு மாதிரி பச்சை கண்ணு வாங்காமல் பார்க்குறீங்கடா. ஒரு ஸ்டெப்பாக அவன் பக்கத்தில் தான் போகிறீங்க. ஷர்ட்லெஸ்ஸாக நிற்கிறான். அவன் குக் பண்ணியில பூரா அவன் மேலே இருக்க அப்படியே சொட்டிங்காகி அப்படியே ஒரு மாதிரி ட்ராப்பாக ஒரு மாதிரி படிஞ்சிக்கிட்டு இருக்கு. நீங்களும் அவன் பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. அவனையே பார்க்குறீங்க. அவன் ஹேர்லாம் ஒரு மாதிரி மிஸ்ஸி ஆகி அதுலேயும் அந்த வேர்வை ட்ராப் அப்படியே ஒரு மாதிரி சுட்டாக வடியுது. ஜங்குக் அவனும் திரும்புகிறான். அவ்வளோதான், அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து உங்களுக்கு பேச்சே வரல. என்னக்கா, இன்னும் 5 நிமிஷம் தான், குக் பண்ணிட்டேன், போயிடலாம். நீங்கள் எதுவுமே பேசலை. அவன் தாண்டா ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அக்கா கோவமாக இருக்கீங்களா? கையை வச்சு ஆட்டுறான். என்னடா அக்கா, 5 நிமிஷம் குக் பண்ணிட்டேன், சீக்கிரம் சாப்பிட்டு போயிடலாம், டைம் இருக்குது அப்படின்னு தாண்டா பார்க்குறான். அங்கே கிளாக் இருக்கும். சரி, நீயே ஷர்ட் அது கட் பண்ணையில் தக்காளி தெரிச்சிருச்சு, அதான் முன்னாடி பார்க்குறீங்க. லைட்டாக இந்த இதுலேயே அவனுக்கு லைட்டாக ஆப்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அவனோட ஃபேஸ்லலாம் ஒரு மாதிரி வேர்வை ட்ராப்ஸ் அப்படியே ஒரு மாதிரி சுட்டாக வடியுது. அவன் ஹேர்லாம் ஒரு மாதிரி மிஸ்ஸியாக இருக்கான். பார்க்கவே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏ ஒயன் சொன்னடி சின்ன பையன். என்னடா அது? இது மேலே இங்கே இருக்கக்கூடாது. நீ குக் பண்ணுறான், நான் அங்கே இருக்கேன். சரிக்கா அப்படின்ட்டு நீங்களும் போயிடுறீங்க. அவன் தாண்டா குக் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீங்கள் டைனிங் டேபிளில் உட்காந்துக்கிட்டு அவனை எதையும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் நேரத்துலேயே தாண்டா அவனும் குக் பண்ணிவிட்டு டைனிங் டேபிள் எடுத்து வச்சிடறான். அக்கா நீங்கள் சாப்பிட்டுட்ருங்க, உடம்புல ஒரு மாதிரி வேர்த்துருக்கு, நான் ஒரு 5 நிமிட்ஸில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன். போடா நிற்காதடா, போடா அக்கா. போ. அவனும் போயிடுறான். நீங்கள் இந்த ஃபுட்டை தாண்டா ஒரு மாதிரி உழப்பிக்கிட்டு இருக்கீங்க. சாப்பிட்டா மனசே இல்லை, கண்ணுக்குள்ளேயே வந்துட்டு போகுது. அவனும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தாண்டா கீழே வர்றான். ஷர்ட் போடாமல் தான் வர்றான், பேண்ட்டை மட்டும் மாட்டிட்டு வந்திருக்கான். சாரி, டைம் ஆச்சு, சாரிக்கா. அவனையும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவன் இன்னமும் ஷர்ட் போடாமல் தான் வந்திருக்கான்.
அக்கா சாப்பிட்டீங்களா? நான் என்ன ஷர்ட் மட்டும் போட்டுக்கிறேன் அப்படிதான்டா. அவன் காய வச்சிருப்பானடா, அந்த ஷர்ட் எடுத்து வேகமாக மாட்டுறான். அக்கா போகலாம், டைம் ஆச்சு. ஏய் நீ சாப்பிடல? இல்லைக்கா உங்களுக்கு டைம் ஆச்சு. பரவாயில்ல சாப்பிடுவா. இல்லை அது வாடா. அவனும் வந்து தானே டைனிங் டேபிள் உட்காந்து ஃபுட்லாம் நீங்களே எடுத்து வைக்கிறீங்க. அவனும் பார்க்குறான், இல்லை நான் எடுத்துக்கிறேன் சாப்பிட்டு அப்படின்ட்டு. அவன் சாப்பிட்றதே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவனும் வேகமாக தான்டா ஒரு மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். உங்களையும் பார்த்துட்டு டைம் ஆச்சு போல திட்ட போகிறாங்க அப்படின்னு வேகமாக சாப்பிட்றான். டேய் மெதுவாக சாப்பிடு. அவனும் ஒரு வேளை சாப்பிட்டு முடிச்சுதான்டா அந்த பிளேட்லாம் எடுத்துகிட்டு போய் உங்கள் பிளேட்டை எடுத்துகிட்டு கிச்சனுக்கு தான் போகிறான். ஒரு மாதிரி சிங்க்லலாம் ஒரு மாதிரி கழுவிட்டு அதை வச்சுட்டு அக்கா ஓகே அப்படின்ட்டு அவனோட பேக் எடுக்கிறான். நீங்களும் அவனை பார்த்துக்கிட்டே தான்டா உங்கள் பேக்கும் உங்கள் பைக் கீழே எடுத்துகிட்டு வெளியிலையும் போகிறீங்க. அவன் கையில் தான் நீங்கள் லாக் கொடுத்துருப்பீங்க. அதனால அவனே லாக் பண்ணிவிட்டு உங்கள் பின்னாடி தான்டா ஒரு மாதிரி ஏறி உட்காந்துக்கிறான். நீங்களும் பைக் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக போவீங்கன்னு நினச்சி தான்டா அவன் உங்கள் ஷூட்டில் கை வச்சுருப்பான். நீங்களும் செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறீங்க. அவனோட பாடியும் உங்கள் பாடியும் டச் ஆகுது. அவனோட ஸ்மெல்லு உங்களை ஒரு மாதிரி படுத்துது. நீங்களும் ஒரு மாதிரி தான்டா பைக்கை செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறீங்க. அவனே ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனோடு தான்டா பக்கத்தில் பைக்கை ஸ்டாப் பண்ணுறீங்க. ஸ்மோக் எடுத்து ஸ்மோக் பண்ணுறீங்க. 2 தடவை நீங்கள் தம் அடிக்கிறீங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி பைத்தியம் முடியுது. முன்னாடி நல்ல வாயே ஒரு மாதிரி ஒளர்றீங்க. நீங்களும் தான்டா அந்த ஸ்மோக்கை கீழே போட்டு ஒரு மாதிரி முதிச்சுட்டு உங்கள் ஆஃபீஸ்க்கும் போகிறீங்க. பார்த்தா இன்றைக்கி இங்கே ரொம்ப லேட்டாக வந்திருக்கீங்க. அசிஸ்டன்ட் தானே என்னவோ இன்னைக்கு லேட்டாக வந்திருக்கா? சாரி சார். அது ஓகே இன்னும் சார் வரல, அதனால ஒன்று எதுவும் சொல்லலை, நீ போ அப்படின்றாங்க. அவளும் போயிடுறா. மாஹி தான்டா. ஏய் என்னடி ஆச்சு இன்னைக்கு ஏன் லேட்டு? இது ஒன்றும் இல்லை. சரி ஏதாவது ஒர்க் இருக்கா என்ன? இன்னைக்கு அவ்வளோவா இல்லடி. ஏன்னா நேற்றே நம்ம முடிச்சிட்டோம்ல, அதனால இன்னைக்கு அவ்வளோவா இல்லை. பழைய பெண்டிங் ஒர்க்கு தான், அதையும் நம்ம பையை தான் பார்த்துக்கலாம். சரி ஓகே நான் அதை போய் பார்க்குறேன். ஏய் அதை பைய கூட பார்த்துக்கலாம்டி. இல்லடி மூடு கொஞ்சம் அப்செட்டில் இருக்குது, அதான் சேஞ்ச் பண்ணணும். என்ன உனக்கா? அப்படி என்ன? அது அது ஒன்றும் இல்லை, நான் போகிறேன். என்ன ஓயன் நீங்கள் அதை கண்டுக்காம தான்டா உங்கள் கேபினுக்கும் போயிட்டு அந்த ஃபைல் எடுத்துண்டா ஒரு மாதிரி உங்கள் லேப்டாப்பில் ஒர்க் பார்க்குறீங்க. பட் உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குது, உங்களால் ஒர்க் பார்க்கவே முடியலை. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்களும் அதை ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, லன்ச் டைம் ஆகுது. இந்த சைடு ஜங்குக் தாண்டா ரொம்ப நல்லா மிங்கிள் ஆகிட்டான், நல்லா படிக்கிறான். அவனுக்கு இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா. 2 டேஸ்லேயே அவன் ரொம்ப மிங்கிள் ஆகிட்டான். என்னமோ 2 இயர்ஸ் இங்கே நல்லா படித்த மாதிரி அந்த மாதிரி மிங்கிள் ஆகிட்டான். நீங்களும் கேன்டீன் போய் ஃபுட்லாம் சாப்பிட்றீங்க. எப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ டைம் ஆயிடுச்சுடா. ஏய் ஒயன் என்னாச்சு? ஏய் நான் வீட்டுக்கு போகிறேன்டி. அதுக்குள்ளேயுமா? அதான் ஒர்க் இல்லைல்ல அப்புறம் என்ன, கிளம்புற ஏதாவது கேட்டா எமர்ஜென்சி சொல்லிடு. ஏய் ஒயன் நீ பண்ணுறது ஓவர்டி. எல்லா வேலையும் நல்லா பார்க்குறேன்ட்டு எல்லாத்துலேயும் பண்ணாத. ஆனால் நீங்கள் காலை வாங்கலை, உங்கள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு தான்டா ஸ்கூலுக்கும் போகிறீங்க. இப்போ தான் ஜங்கு கூட ஸ்கூல் ஃபினிஷ் ஆகுது. நீங்களும் ஒரு மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அந்த பைக்கில் உட்காந்து. ஜங்குக்கும் ஸ்கூல் ஃபினிஷ் ஆகுதுடா. எல்லாம் வெளில வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் வரல அப்படின்னு தான்டா நீங்கள் ஒரு மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு பார்த்துட்டீங்கடா, அவன் பக்கத்தில் ஒரு 4 பையங்க, இந்த சைடு ஒரு கேர்ள் தான்டா ஜங்கு கூட சிரித்து பேசிக்கிட்டே வர்றான். ஜங்குக்கும் அந்த பொண்ணு கூட சிரித்து பேசிட்டு இங்கிட்டு நம்ம சம்மோட சிரித்து பேசிட்டு ஜங்கு கூட ஹேண்டில் தாண்டா அந்த பொண்ணு ஒரு மாதிரி கையை பிடிச்சிட்டு ஓ அப்படியே அப்படின்னு பேசிக்கிட்டே வர்றா. உங்களுக்கு என்னன்னு தெரில, செம்ம கோவம் வருது. அப்படி முறைச்சி பார்க்குறீங்க ஜங்குக்கு பக்கத்தில் வர பொண்ணுங்க. அவள் அவ்வளோ சிரித்து பேசி ஜங்கு கூட வரா. அவ்வளோதான், இதுக்கு மேலே பொறுக்க. உங்கள் பேன் பேக்கு தான்டா ஒரு ஸ்மோக் எடுத்து செம்மையாக ஸ்மோக் பண்ணிக்கிட்டே அவளையே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கும் பார்க்குறான். அதான் அந்த அக்கா அவங்க வீட்டில் தான் நான் ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சாம்பம்மாவே விஷ்ணு ஜான்கிட்ட அப்புறம் அந்த பொண்ணுகிட்டலாம் சொல்கிறான். ஓ இந்த அக்கா தானா? ஹே பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க, என்ன ஸ்மோக் பண்ணுறாங்க? ஜங்குக்கும் பார்க்குறான். எனக்கும் தெரியாது, நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். நீங்கள் தான்டா பக்கத்தில் வந்தோன்னே அதை ஒரு மாதிரி கீழே போட்டு ஒரு மாதிரி அதையும் ஒரு மாதிரி முதிச்சுட்டு உங்கள் வாயெல்லாம் ஒரு மாதிரி சரி பண்ணிவிட்டு ஜங்கு ஹாய் அக்கா அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணும் சொல்லுதுடா, ஓ நீங்கள் தான் ஜங்குக்கோட அக்காவா? யார் சொன்னா? ஜங்குக்கு தான் சொன்னா. நான் உன்னோட அக்காலாம் இல்லை,
ஜங்குக்கு தாண்டா எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. ஜங்குக்கும் உங்களை தான் பார்க்குறான். என்னோட ரிலேட்டிவ், அவ்வளோதான். ஜங்கு பைக்கில் ஏறு அப்படின்னு செம்மையாக முறைக்கிறீங்க அவனை. அவனே ஒரு மாதிரி பயந்துட்டான். ஏன்னா நீங்கள் கோவத்தில் என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு பார்த்துருப்பான் உங்கள் அம்மாட்டே செம்மையாக கத்திருப்பீங்க. ஓகே காய்ஸ், ஜங்கு பாய், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணும் சொல்லிட்டு போகுது. அந்த பொண்ணையும் பார்த்துட்டு ஜங்குக்க பார்க்குறீங்க. அவ்வளோ கோவம் வருது. செம்ம ஃபாஸ்ட்டாக தானே அந்த பைக்கை திருக்குறீங்க. ஜங்குக்கே ஒரு மாதிரி பயம் வருது. உங்களை அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறான். இருந்தாலும் அங்கங்கே ஸ்பீட் பிரேக் போடுறீங்க. ஜங்குக்கு என்ன இதில் கை ஸ்லிப்பாகி உங்கள் ஹிப்பை பிடிக்கிறான். அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறீங்க. ஒரு மாதிரி கார்லலாம் மோதுற மாதிரி போகிறீங்க. ப்ளீஸ் பயமாக இருக்குது, பையன் ப்ளீஸ் பயமாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கான். பட் நீங்கள் ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஒரு மாதிரி உங்கள் வீடு பக்கத்தில் இருந்தாலும் அகெயின் ஒரு ரவுண்டு வேறு ரூட்டில் போயிட்டு தாண்டா உங்கள் வீட்டை ஸ்டாப் பண்ணுறீங்க. இப்போ தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். அவனுக்கே ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. தலையே ஒரு மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. கீழே இப்போ தான் இறங்குறான். அவனையும் முறைச்சி பார்க்குறீங்க. அவனும் ஒரு மாதிரி பயந்துட்டு வீட்டுக்குள்ளேயும் போகிறான்டா. ஏன்னா அவன் தான் கீ வச்சுருப்பான். அவனும் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே தான் போகிறான். நீங்கள் பைக்கு தான்டா ஒரு மாதிரி அந்த ஸ்டாண்ட்லேயும் போட்டு அவங்க ரூம்குள்ளேயும் போகிறீங்க. போய் ஷவரில் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறீங்க. உங்களுக்கு எதுக்கு கோவம் வந்துச்சுன்னே தெரில. ஜங்குக்கு தாண்டா அவன் பேக்கை ஒரு மாதிரி பெட்டில் போட்டு உட்காந்து ஒரு மாதிரி கண்ணோட கலங்குது. அவனுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. பேசாமல் ஹாஸ்டல்லையாவது நம்ம இருந்துடலாமோ? நெக்ஸ்ட் வீக் ஆன்ட்டி வரையில் கேட்டுட்டு ஹாஸ்டல் போயிடுவோம். அவங்களுக்கு பிடிக்கல போல் என்னை கூட்டிகிட்டு வர்றது கூட்டிகிட்டு போகிறது. பேசாமல் நம்ம ஹாஸ்டல்லே போயிடலாம் அப்படின்னு தாண்டா ஜங்குக்கு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இன்றைக்கி அவனுக்கு ஹோம்ஒர்க் அதிகமாக இருக்கும். அதனால் அவன் பேக்கை திறந்தாண்டா. அது ஒரு மாதிரி படிச்சுக்கிட்டும் ஹோம்ஒர்க்லாம் பண்ணி முடிக்கிறான். டைமும் பார்க்குறான். 7 o'clock ஆயிடுச்சு. குக் பண்ணணும் அப்படின்னு தான்டா அவன் ஷர்ட்லாம் ஒரு மாதிரி கழட்டிட்டு ரெஸ்ட் ரூமில் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறான். ஒரு டிஷர்ட்டும் போட்டுட்டு ஒரு சாக்ஸ் போட்டுக்கிறான்டா. அதாவது முட்டிக்கு அளவுக்கு இருக்கும் அது மாதிரி போட்டுக்கிறான். உங்கள் டோரை பார்க்குறான், லாக்கில் இருக்குது. உங்கள் டோரை பார்க்கவே அவனுக்கு பயமாக இருக்குது. கீழே தான்டா கிச்சனுக்கு போய் குக் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்களும் உங்கள் பெட்டை விட்டு தான்டா எந்திரிக்கிறீங்க. ரெஸ்ட் ரூமில் தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறீங்க. ஹைட்ரேட் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தான்டா டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில பாருங்க. ஜேகேவோட டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜேகே இல்லை, அவன் கீழே தான் இருக்கான் அப்படின்ட்டு நீங்களும் கீழே போகிறீங்க. ஹாலில் இல்லை, பார்த்தா கிச்சனில் இருக்கான். நீங்களும் ஜேகேவை நடந்தாண்டா பக்கத்தில் போயிட்டே இருக்கீங்க. அவனுக்கு பின்னாடியே நிற்கிறீங்க. அவன் தாண்டா குக் பண்ண 1 inch அளவுக்கு தாண்டா கேப் இருக்குது. அவ்வளோ க்ளோஸாக நிற்கிறீங்க. அவன் நிற்க தாண்டா ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணுறீங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னே தெரில, உங்களுக்கு ஒரு மாதிரி ஜெலஸ்னஸ்லாம் வருது அந்த பொண்ணை பார்த்தோன்னே. இது புது ஃபீலாகவும் இருக்குது உங்களுக்கு. அவன் காதுகிட்ட தான்டா ஜங்கு. அவ்வளோதான் ஒரு மாதிரி பயந்துட்டான். திரும்பி பார்க்குறான். நீங்கள் க்ளோஸாக நிற்கிறீங்க. அது பயப்படாதடா, எதுக்கு பயப்படுற அப்படின்ட்டு அவன் கிட்ட போகிறீங்க. ஜங்கு, உன் பக்கத்தில் ஒரு பொண்ணு நின்றால, அது யாரு? எந்த பொண்ணு? அதான் என்னை கூட அக்காவான்னு சொன்னல, அவ யாரா? அதுவா அப்படின்னு நீங்கள் ஜங்குக்க பார்க்குறீங்க. பார்த்தா அவன் ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பி தெரியுது. ரீத்து. என்ன ரீத்து? ரொம்ப க்ளோஸா ஃப்ரெண்டு. ஜேகே குக் பண்ணதாண்டா ஒரு மாதிரி தீஞ்ச சுமல் வர ஆரம்பிக்குது. தீ போது அப்படின்ட்டு அதை ஆஃப் பண்ண போகிறான். பட் அவன் ஹேண்டே ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு அவனுக்கு இன்னும் க்ளோஸாக போகிறீங்க. அவனோட பாடியும் உங்கள் பாடியும் டச் ஆகிற மாதிரி போகிறீங்க. என்ன பண்ணுறீங்க? தள்ளுங்க. ஜங்கு அவனும் பார்க்குறான். படிக்கத்தான் போகிற, படிக்கிற வேலையை மட்டும் பாரு. மற்ற எந்த வேலையாவது பார்த்தேன்னு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான், பனிஷ்மெண்ட் பண்ணுவேன். எந்த தப்பு பண்ண மாட்டேன், நல்லா படிப்பேன். போ குக் பண்ணு அப்படி தானே நீங்களும் சொல்கிறீங்க. அவனும் ஒரு மாதிரி பயந்துட்டான். நீங்களும் கிச்சனை விட்டு தானே போகிறீங்க. அகைன் ஜேகேவை திரும்பி பார்க்குறீங்க. அவனும் லைட்டாக பின்னாடி திரும்பியிருப்பான். நீங்கள் திரும்புகிற பார்த்து பயத்தில் திரும்பிட்டான். நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்டு அங்கே தாண்டா டைனிங் டேபிளில் உட்காந்துக்கிட்டு ஜேகேவை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஜேகேவும் அப்பப்போ குக் பண்ணிவிட்டு உங்களை தான் பார்க்குறான். உனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவனும் குக் பண்ணி முடிச்சுதான்டா அந்த டைனிங் டேபிளையும் எடுத்து வைக்கிறான். உங்களுக்கும் ஃபுட்டு தான்டா ஒரு மாதிரி பதட்டத்தோட கை நடுக்கத்தோட ஃபுட் எடுத்து வைக்கிறான்.
என்ன ஜங்கு கை எதுக்கு நடுங்குது? அது ஒன்றும் இல்லைக்கா. ஆ ஒன்றும் இல்லை. இன்னொரு தடவை உன் வாயிலிருந்து அக்கான்னு கூப்பிட்ட அந்த லிப்ஸ் இருக்குல்ல அப்படின்ட்டு அவன் லிப்ஸை தாண்டா ஒரு மாதிரி பிடிக்கிறீங்க. அது பிடிக்கி டைட் பண்ண அது பிங்க் கலரில் ஆகுது. என்னடா அவ்வளோ அழகாக வச்சுருக்கா? வலிக்குது, ப்ளீஸ் வலிக்குது. ஓ வலிக்குதா அப்படின்ட்டு அந்த லிப்ஸை ஒரு மாதிரி ரப் பண்ணுறீங்க. அவனும் உங்கள் ஹேண்டை ஒரு மாதிரி எடுத்து விட்றான். பயப்படாத ஜங்கு, எனக்கு தப்பு பண்ணால் தான் பிடிக்காது, மற்றபடி ஒன்றும் இல்லை. சாப்பிட்டு. நீங்கள் அவனுக்கு ஃபுட் எடுத்து வைக்கிறீங்க, அவன் பயத்திலேயே போக்கிற பார்க்குறான். சாப்பிட்டு ஜங்கு, நீ தானே ஃபுட் சமைச்ச, பிடிக்கலையா என்ன? இல்லை பிடிச்சிருக்கு. சாப்பிடு அப்படின்னு நீங்கள் தாண்டா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவன் பயந்துக்கிட்டே கீழே குனிஞ்சுக்கிட்டே சாப்பிட்றான். நீங்களே அவனை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றீங்க. உங்களுக்கு என்னன்னு தெரில, ஜங்குக்கு யாரை பார்த்தாலும் உங்களுக்கு பிடிக்க மாட்டுது. இது என்ன ஃபீலிங்ஸ்னு தெரியல. அவனும் சீக்கிரம் தாண்டா சாப்பிட்டு அந்த இடத்த விட்டும் பேமா எந்திரிக்கிறான். என்ன சீக்கிரம் எந்திரிச்சிட்டா? படிக்கணும். ஓ படிக்கணும்ல, +1 போகிறேல்ல. சரி போ. அவனும் தாண்டா அந்த பிளேட்லாம் எடுத்து வச்சுட்டு வேகமாகவே ஸ்டெப்பில் ஏறி போகிறான். நீங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டாண்டா அந்த பிளேட்லாம் எடுத்து வச்சுட்டு ஷோபாலேயே உட்காந்துட்டு ஒரு மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எப்படியா ½ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. மேலே பார்க்குறீங்க ஜேகேவோட ரூமு. சடனாக எந்திரிச்சு ஸ்டெப்பில் தாண்டா போயிட்டே இருக்கீங்க. ஜேகேவோட ரூமுக்கு முன்னாடி நிற்கிறீங்க. அவன் டோரவும் லைட்டாக ஓப்பன் பண்ணுறீங்க. அவன் லாக்லாம் பண்ணலடா, பார்த்தா அவன் பெட்டில் தூங்குறான். டிம் லைட் எரியுதுடா. நீங்களும் ஜேகே பக்கத்தில் தாண்டா அந்த பெட்டுக்கிட்டேயும் போகிறீங்க. ஜேகேவை பார்க்குறீங்க, ஷர்ட்லாம் கழட்டிட்டு தான் தூங்குறான். அவன் பக்கத்துலேயும் போய் உட்காடுறீங்கடா. அவனையே பார்க்குறீங்க. அவன் ஃபேஸில் ஹேரு என்னன்னே தெரில உங்களுக்கு. அவன் ஹேர்லாம் ஒரு மாதிரி ஒதுக்கி விட்டு தாண்டா அவன் பக்கத்தில் போகிறீங்க. என்னடி பண்ணுற? ஓ இருந்தாலும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஜேகேவோட லிப்ஸில் தாண்டா உங்கள் லிப்ஸையும் வைக்கிறீங்க. அவன் லிப்ஸை அப்படி சாஃப்டாக இருக்குது. லைட்டாக அவன் லிப்ஸை ஒரு மாதிரி சக் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி புது ஃபீலாக இருக்குது. அப்படின்ட்டு ஒரு மாதிரி சவுண்டு விடுறான். டக்குன்னு அவன் லிப்ஸை விட்டுறீங்க. ஒரு மாதிரி சைடில் படுக்கிறான். எப்படியே எந்திரிச்சு தாண்டா நிற்கிறீங்க. அகைன் ஜேகேவை பார்க்குறீங்க. அவன் மேலே தாண்டா ஒரு மாதிரி பெட்ஷீட்டை கவர் பண்ணிவிட்டு அந்த ரூமை விட்டு தாண்டா உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. உங்கள் பெட்டில் தம்முன்னு விழுகுறீங்க. அவ்வளோ ப்ரீத் பண்ணுறீங்க. உங்கள் லிப்ஸவே ஒரு மாதிரி ரப் பண்ணுறீங்க. ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. அவனை லிப்ஸில் உங்கள் லிப்ஸை வச்சதாண்டா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. லைட்டாக சிரிக்கிறீங்க. கொஞ்சம் நேரத்துலேயே நீங்களும் தூங்கிடுறீங்கடா. எப்படியும் நெக்ஸ்ட் ஆகுது. ஜேகே தான் குக்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவனும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே தான் நிற்கிறேன் உங்களுக்காண்டி. நீங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தாண்டா ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பேக்லாம் எடுத்துகிட்டு கீழே வரீங்க. என்னன்னு தெரில, உங்களுக்கு பயந்துக்கிட்டு அவன் முன்னாடியே சாப்பிட்டான். நான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டு வாங்க, நான் வெளியில் நிற்கிறேன் அப்படின்னு ஜேகே போயிடுறான். ஜேகே அவனும் திரும்புகிறான். சாப்பிட்டியா? என்ன சீக்கிரமாக சாப்பிட்ட? அது பசிச்சிருச்சு, அதான் சாப்பிட்டேன். சரி போ அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. அவனும் போயிடான்டா. நீங்களும் சாப்பிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் வெளில வரீங்க. சீக்கிரம் டோர் லாக் பண்ணுறான். நீங்களும் ஹெல்மெட் போட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆனால் பயப்படுறான். நீங்களும் பார்க்குறீங்க. என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னு தானே உங்கள் ஷோல்டரை தொடாமையே ஏறி உட்காடுறான். உங்களுக்கு நல்லாவே தெரியுது அவன் பயந்துட்டான் அப்படின்ட்டு. ஒரு திருகு தான் பொத்துன்னு உங்கள் மேலே விழுகிறான். பிடிச்சிக்க. இல்லை பொடிடா. உங்கள் ஷோல்டரை பிடிக்கிறான். ஆனால் நீங்கள் அவன் ஹேண்டை எடுத்து உங்கள் ஹிப்பில் வச்சுக்கிறீங்க. அவனுக்கும் உங்களுக்கும் ஒரு 6 இயர்ஸ் டிஃப்ரெண்ட்டுடா. நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுதாண்டா அவனோட ஸ்கூல்லேயும் ட்ரா பண்ணுறீங்க. ஜேகே எதுவுமே சொல்லாமல் போகிறான். ஜங்கோக் அப்படின்னு நீங்கள் கூப்பிட்றீங்க. அவனும் உங்களை திரும்பி பார்க்குறான். நான் சொன்னது ஒழுங்காக படிக்கிற வேலை மட்டும் பார்க்கணும். மற்ற ஏதாவது வேலை பார்த்தேன் அவ்வளோதான்,
நீங்களும் பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களோட ஆஃபீஸ்க்கும் போகிறீங்க. ஜங்குக்கு தான்டா இன்னைக்கு பூரா ஒரு மாதிரி டல்லாக இருப்பான். அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி பேசணுன்னா அவனும் ஃபன் ஆகி நல்லா ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சிட்டான். என்கிட்ட உங்களுக்கு ஒர்க் பார்த்துக்கிட்டே நீங்கள் ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி கிஸ் பண்ணது, உங்கள் லிப்ஸ்லாம் ஒரு மாதிரி தொட்டுக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்டும் பார்க்குறா, கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கீங்க அப்படின்ட்டு. அவளும் கேட்டிருப்பான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருப்பீங்க. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. உங்களை ஒருத்தவன் பார்த்துருப்பான்லடா, அகெயின் உங்கள் கேபினுக்கு தான் வர்றான். அவனை பார்க்கையிலே உங்களுக்கு கடுப்பாக வருது. அவனும் உங்கள்கிட்ட ஒரு ஃபைலை கொடுக்குறான். ம் ஓகே அப்படின்னு நீங்கள் வாங்கி வச்சுட்டு அந்த ஒர்க் தான் பார்க்க போகிறீங்க. ஒயன் நீங்களும் பார்க்குறீங்க. என்ன உங்கள்கிட்ட தனியாக தனியாக பேசணும். என்ன பேசணும்? எதாக இருந்தாலும் இங்கே சொல்லுங்கள். அதெல்லாம் ஒயன் அன்னைக்கு கடுப்பாக இருக்குது. அன்னைக்கே நான் என்ன சொன்னேன்? எனக்கு பிடிக்கல, சுத்தமாக உனக்கு கண்டாவே எனக்கு பிடிக்கல. ப்ளீஸ் என்னோட கேபினை விட்டு நீ போயிடு. ஒயன் எதுக்கு பிடிக்கல? நான் அழகாக இருக்கேன், நல்லா வேலை பார்க்குறேன், என்னோடய ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் உனக்கு நல்லா தெரியும். இதுக்கு மேலே இங்கே பாரு, நான் ஆல்ரெடி எனக்கு ஆள் இருக்கு. சும்மா என் பின்னாடி சுற்றிக்கிட்டு தெரியாது. ஒயன் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? ம் ஆமாம் இருக்கு. பொய் சொல்லாத ஒயன், உனக்கு இல்லை. உனக்கு தெரியுமா, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. சும்மா என் பின்னாடி வந்து சுற்றி டைம் வேஸ்ட் பண்ணாமல் ப்ளீஸ் போ. ஓகேன்னு லவ்னு என் முன்னாடி நின்ற கையில் தான் அடித்தேன். அடுத்து எதால் அடிப்பேன்னு சுத்தமாக தெரியாது. போ. அவனும் போயிடுறான். அவனுக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. உங்களை காலேஜ்லேருந்து ஒன் சைடாக லவ் பண்ணுறான்டா. நீங்கள் எங்கே ஒர்க் பார்க்குறீங்களோ அங்கே தான் அவனும் வந்திருப்பான். மாக்கிட்ட கேட்டிருப்பான். எப்போ உங்கள் கேபின் ஓப்பன் ஆகுற சவுண்டு கேட்குது. ஃபா வெண்ணா. என்னடி? ஏய் ஒயன், என்னடி இவ்வளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட மறைச்சிருக்க? என்ன மறைச்சிருக்கேன்? உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்ற சொல்லலை. சொல்லிட்டானா? ஏய் அது சும்மா சொன்னண்டி, அவன் சும்மா லவ்னு வந்தனால. பொய் சொல்லாத ஒயன், இப்போல்லாம் சீக்கிரமாகவே வீட்டுக்கு போகிற. ஐயோ மாகி ஆரம்பிச்சிட்டியா நீயும்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வீட்டில் கொஞ்சம் வேலை அதான் போயிட்டேன். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, போதுமா? ஒன்றும் இல்லை அம்மா தாயே, ஒன்றும் இல்லடி, உன்கிட்ட எப்படி மறப்பேன் போ. அவளும் சிரிச்சுக்கிட்டே போயிடறா. நீங்களும் உங்கள் ஒர்க்கு தாண்டா பார்க்குறீங்க. உங்கள் அம்மாவும் கால் பண்ணுறாங்க. ஹே ஒயன், அந்த பையனை பார்த்துக்கிறியாடி? நீ பாட்டில் எதுவும் சண்டை போட்டாடி, அந்த பையன் நல்ல பையன், அவன் ரொம்ப பயப்படுவான். அம்மா என்கிட்ட விட்டல, இதுக்கு மேலே அவனை பற்றி எதுவும் கேட்கத்த நானே பார்த்துக்கிறேன், போதுமா? சரி ஒயன், அவங்க அம்மா தான் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா கைக்குள்ளே இருந்த பையன் இப்போ கொஞ்சம் தூரத்துலேருந்து படிக்கிறனால அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கான். 2 இயர்ஸ்க்கு மட்டும் பார்த்துக்கடி, அப்புறம் அவன் காலேஜுக்கு போயிடுவான். 2 இயர்ஸ் இல்லை, இந்த 1 இயர் மட்டும் பார்த்தா போதும். அடுத்து அவன் 12th ஹாஸ்டல்லேருந்து தங்கிக்கிடுவான். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், என்கிட்டே இருக்கட்டும், நானே பத்திரமா பார்த்துக்கிறேன். எனக்கு வேலை இருக்குது, வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கட் பண்ணுறீங்க. என்ன இவளே பார்த்துக்கிறாளா? அன்னைக்கு காய்ச்சா பூச்சான்னு கத்துனா இன்னைக்கு என்ன அப்படின்னு தாண்டா உங்கள் அம்மாவும் ஃபோனை வச்சுருப்பாங்க. நீங்களும் டைமை பார்க்குறீங்க. ஃபாஸ்ட்டாக தாண்டா உங்கள் கீ எடுத்துகிட்டு எல்லாம் இப்போ தான் கிளம்பவே போகிறாங்க. அதுக்குள்ளே உங்கள் கேபினை விட்டு தாண்டா உங்கள் பேக்கெலாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. இயற்கையை பார்த்து செம்மையாக முறைக்கிறீங்க. அவன் ஒரு மாதிரி கீழே குனிஞ்சுக்கிறான். அந்த ட்ரிங்க்ஸை நல்லா குடிக்கிறீங்க. அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு மாதிரி டொப்புன்னு போட்டு உடைக்கிறீங்க. அந்த சவுண்ட்லாம் கேட்டால் அவனுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. ஜங்கு அவனும் பார்க்குறான். அவனை என்னடா சொன்னேன்? உங்கள் பேண்ட் பேக் தான்டா, ஒரு தம் எடுத்து அதையும் பார்த்து வச்சு ஸ்மோக் பண்ணுறீங்க. ஒன்று தான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? படிக்கிற வேலையை மட்டும் பாரு, மற்ற அந்த வேலையை பார்க்காதுன்னு சொன்னா சொல்லலையா? ஆ சொல்லு. நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இல்லையே, படிக்கிற வேலையை மட்டும் பார்க்காம மற்ற வேலையும் பார்க்குறிய அப்படின்ட்டு ஜங்கு முன்னாடியே ஒரு மாதிரி ஸ்டெப் நடந்து வந்துக்கிட்டே இருக்கீங்க. அவனும் இல்லை நான் படிக்கிறதான் பார்க்குறேன் அப்படின்றான். அவனுக்கு பக்கத்தில் தாண்டா வந்து க்ளோஸாக நிற்கிறீங்க. நேற்றே என்ன சொன்னேன் சொல்லு, நேற்றே என்ன சொன்னேன் அப்படின்ட்டு அவனையே பார்க்குறீங்க. அவன் லிப்ஸும் அப்படி பதறுது. ஓ ம் டேய் லிப்ஸை வைக்காதடா. என்ன சொன்னேன்? படிக்கிற வேலையை மட்டும் பார்க்க சொன்னீங்க. ஆனால் நீ பார்த்தியா? அதுதான் பார்த்தேன். இல்லையே,
இல்லை, சத்தியமா படிக்கிற வேலை மட்டும்தான் பார்த்தேன். அப்புறம் எண்ணத்து கூட அவ கூட நின்ற? ஆ, யாரு கூட? அதான் உன் பக்கத்தில் நின்றாளே, அவ கூட எதுக்கு நின்ற? ஃப்ரெண்டு, நீங்கள் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண நான் போக சொன்னேன். அவ போகலன்னா அவ பக்கத்துலேயே நிற்கிற, தள்ளி நிற்க வேண்டியதானே. என்ன, லவ் பண்ணுறியா? இல்லை இல்லை, ஃப்ரெண்டு லவ் பண்ணல. இல்லையே, ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேசுனா பார்த்தா லவ் பண்ணுற மாதிரி இருக்கு. இல்லை இல்லை, பண்ணல. பண்ணல. அப்போ வேற யாராவது லவ் பண்ணுறியா? ம், ஓகே, இங்கே வா. இங்கே வாடா. அவனும் உங்கள் பக்கத்தில் வர்றான். ஸ்மோக் பண்ணுவியா? ஆனால் நான் ஸ்மோக் பண்ணுவேன் அப்படின்னு தாண்டா ஒரு மாதிரி ஃபுல்லாக இழுத்துட்டு அதை கீழே போட்டும் ஷூவாலாம் முதிக்கிறீங்க. அவனும் ஒரு மாதிரி பயத்திலே பார்க்குறான். சாரி, கோவப்பட்டதுக்கு. அவன் 2 பக்கட்டும் கையை போட்டுக்கிறீங்க அவன் ஷோல்டரில். அவனுக்கு க்ளோஸாக வரீங்க. ஒரு மாதிரி இருக்கான் பயத்தில். லிப்ஸுக்கு பக்கத்தில் தாண்டா. பயப்படாத, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஆனால் யாரையாவது லவ் பண்ண அவ்வளோதான், கொன்றுவேண்டா. அவனை இழுத்து தான் ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறீங்க. உங்களை ஒரு மாதிரி தள்ளுறான். என்ன பண்ணுறீங்க? ஏய் அப்படின்ட்டு பார்க்குறீங்க. என்னடா, உங்களை விட்டு ஒரு மாதிரி தள்ளி வந்துடுறான். அவனோட லிப்ஸை ஒரு மாதிரி தொடைக்கிறான். ஓ, தொடைக்கிறியா? ஸ்மோக் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு தொடைக்கிறியா? எட, இனிமே ஸ்மோக் பண்ணிட்டு வந்துட்டு வரமாட்டேன். சரி போ, போய் படுத்துக்க, காலைல பார்க்கலாம் போ. அவனும் குடு குடுந்தண்டா அவனோட ரூமுக்கு போய் டோர் அப்படியே சாத்திக்கிறான். ஒரு மாதிரி பயப்படுறான். வீட்டில் ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு என்ன என்னக்கா பண்ணுச்சு, என்னக்கு அந்த பண்ணுச்சு. வீட்டில் ஒரு மாதிரி படுத்துக்கிறான். நீங்கள் தானே அந்த ஸ்டெப்லேயே ஒரு மாதிரி பயப்படுறானா. நீ மட்டும் அந்த பொண்ணை லவ் பண்ணன்னு சொன்ன, அவ்வளோதான் சாங்க, உன்னை இங்கே கொன்றுவேன். நான் தெரில, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, எனக்கு மட்டும்தான். டே ஜாங்கோ அப்படின்னா அவன் டோர் லாக் பண்ணுறீங்க. அவனும் பதறான், பேசவே மாட்டான், அமைதியாக இருக்கான். டே உள்ள தூங்க, பயப்படாத, நான் போய் தூங்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ரூமில் தான்டா ஒரு மாதிரி படுத்துக்கிறீங்க. நைட் தூங்கவே இல்லை, லேட்டாக தான் தூங்குறாங்க. நீங்கள் நல்லா மட்டே ஆகிட்டீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது, நீங்கள் தான் தலைவலியோடு எந்திரிக்கிறீங்க. ஓ, கிஸ் பண்ணிட்டோம்ல, அச்சோ என்ன நினச்சானோ. நீங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டான்டா, வெளில வரீங்க. அவன் டோரை பார்க்குறீங்க. அவன் டோரும் எப்பயுமே லாக்கில் தான் இருக்கும் அப்படின்ட்டு கீழே தான் இருப்பான்னு போய் பார்க்குறீங்க. இப்போ கீழேயும் இல்லை. கிச்சனில் பார்க்குறீங்க, கிச்சன்லேயும் இல்லை. நீங்கள் குடிச்சிட்டு போன பாட்டில் உடஞ்சி அங்கேயே இருக்குது. இல்லையா அண்ணா, ரூமில் தான் இருக்கானா அப்படின்னு மேலே போகிறீங்க. பார்த்தா டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. டோரை நாக் பண்ணுறீங்க, ஓப்பனே ஆகலை. உங்கள்கிட்ட தான் ஸ்பேர் கீ இருக்குமே அப்படின்ட்டு உங்கள் ரூமுக்கும் போகிறீங்க. கப்போர்டு ஓப்பன் பண்ணுறீங்க, அதை எடுத்துகிட்டு அவனோட ரூமுக்கு தான் போகிறீங்க. ஓப்பன் பண்ணுறீங்க, பார்த்தா தூங்குறான். நான் தூங்குறான் அப்படின்ட்டு போய் கிட்ட தான் போகிறீங்க. ஹே ஜங்கு, என்னடா என்ன தூங்குற, எந்திரிக்கலையா என்ன? அவனும் ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அவனோட ஃபேஸே ஒரு மாதிரி இருக்கு. என்னாச்சு? எனக்கு ஃபீவர். என்ன ஃபீவரா? தொட்டு பார்க்குறீங்க, காய்ச்சல் அடிக்குது. இதுக்கு காய்ச்சல் அடிக்குது. சரி வா, ஹாஸ்பிட்டல் போகலாம். இல்லை, நான் வரல. ஏய் எந்திரா. இல்லை, இப்போ நீ சந்திரிக்கல அவ்வளோதான். அவனும் எந்திரிச்சு வேகமாக உட்காடுறான். சரி கீழே வா அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. அவனால் எந்திரிக்க முடியல அப்படின்றான், தள்ளாடுறான். என்னாச்சு? திரும்புறீங்க, தடுமாறுறான். ஓ அப்படின்ட்டு நீங்கள் தான்டா பக்கத்தில் போகிறீங்க. அவன் நீங்கள் பக்கத்தில் வந்தாவே பயப்படுறான். டேய் ஏன்டா பயப்படுற? ஓ அதுவா, சரி தெரியாமல் பண்ணிட்டேன், சாரி. எனக்கு என்னமோ ஃபர்ஸ்ட் கேஸ்னால தான் உனக்கு ஃபீவர் வந்துருச்சா என்ன? ஏய் அது எனக்கும் ஃபர்ஸ்ட் கிஸ் தான்டா. நானும் இது வரைக்கும் டேட் பண்ணதில்ல, அவனையும் கிஸ் பண்ணதில்லை. ஆனால் எனக்கு ஃபீவர் வரலையே, எனக்கு மட்டும் ஏன்டா வந்துச்சு? நீங்களும் அவனை பிடிச்சிக்கிட்டு தான் போகிறீங்க. பட் இருந்தாலும் உங்கள் கையை எடுத்து விட்றான். ஏய் மொட்டு வா
அப்படின்னு அவனையும் கூட்டிகிட்டு பைக்கில் ஒரு மாதிரி உட்கார வச்சுட்டு ஹேண்டை உங்கள் ஹிப்பில் வச்சுக்கிறீங்க ஒரு மாதிரி டைட்டாக கீழே விழுந்துடாரா அப்படின்னு சொல்கிறீங்க. பையவே ஓட்டுறீங்க. உங்கள் மேலே ஒரு மாதிரி படுத்துக்கிறான். அவனோட ஹீட்டை அப்படி தெரியுது. ரொம்ப ஃபீவர்னு ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறீங்க. செக்கப் பண்ணுறாங்க, இன்ஜெக்ஷன் போடுறாங்க, டேப்லெட் கொடுத்துட்டு வீட்டுக்கும் அவனை பையன் தான் கூட்டிகிட்டு வரீங்க. பார்த்தா அவங்க வீட்டு பக்கத்துலேயே அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த பொண்ணும் நிற்கிறா. செம்ம கோவம் வருது. ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தாண்டா டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளவும் போகிறீங்க. அவளுங்க வெளியே தான் நிற்கிறாளுங்க. ஜங்குக் பார்த்துட்டான். பட் அவள் எதுவுமே பேசலை. ஏன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸை கூட அலோவ் பண்ணுவீங்க. அந்த பொண்ணை பார்த்தா அவங்களுக்கு செம்ம கோவம் வரும்ட்டு அவளுக்கு நல்லாவே தெரியும். அவளுங்களும் பாராளுங்க. ஜங்குக் என்னாச்சு, ஏன் இன்னைக்கு ஸ்கூல் வரல? அது ஃபீவர். ஓகேவா ஜங்குக்? அப்படி தான் அவனோட ஃப்ரெண்ட்ஸு அந்த பொண்ணும் தொட்டு பார்க்குறாளுங்க. உங்களுக்கு செம்ம கோவம் வருது. அவ்வளோ வெறி ஆகுது. கேக்குங்க பதறுது. இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா அந்த பொண்ணெல்லாம் கையை தட்டி விட்றான். ஜங்குக் அவனும் பார்க்குறான். உள்ளவா. பார்த்துட்டிங்கள, அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். நீங்கள் வீட்டுக்கு போங்க. இல்லை, வீட்டுக்கு போங்கன்னு சொன்னேன். அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் காலைல ஸ்கூலுக்கு வருவான் போங்க அப்படின்னு தான்டா அவங்களும் போகிறாங்க. அந்த பொண்ணு தான் ஜங்குக் உடம்ப பார்த்துக்க, நாளைக்கு ஸ்கூல் வந்துடு, உனக்கு நான் வெயிட் பண்ணுவேன். அவ்வளோதான். செம்ம கோவம் வந்துருச்சு. ஜங்குக்கு கையை பிடிச்சி ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு போகிறீங்க. அவன் பிள்ளைனால நடக்கவே முடியலை. ஐயோ என்னாச்சுன்னு அந்த பொண்ணு தான் பதறுது. ஜங்குக்கும் உள்ளே விட்டு டோர் டம்முன்னு சாதுறீங்க. ஜங்குக்கு அவ்வளோதான். இல்லை நான் எதுவும் கூப்பிடல. கம்முன்னு அவளுக்கு கண்டிப்பாக அட்ரஸ் வாங்கியிருப்பாளுங்கன்னு நல்லா தெரியும். வா அப்படின்னு தான்டா அவனையும் கூட்டிக்கிட்டு அவனோட ரூமில் போய் படுக்க வைக்கிறீங்க. அவனுக்கு ரொம்ப குளிருது. பெட்ஷீட்லாம் ஒரு மாதிரி கவர் பண்ணுறீங்க. அவனுக்கும் டேப்லெட் ஃபுட்லாம் கொடுக்குறீங்க. ஆர்டர் பண்ணிருக்கீங்க ஃபுட்டு, உங்களுக்கு சமைக்க தெரியாது அப்படின்ட்டு. அவனை பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிறீங்க. அவனுக்கு ரொம்ப குளிருது. அவன் லிப்ஸ்லாம் ஒரு மாதிரி ஆடுது. அதை பார்க்கல அவங்களுக்கு இன்னமும் மாதிரி இருக்கு. அவனால் ஒரு மாதிரி கண்ட்ரோலே பண்ண முடியல. ஒரு மாதிரி பெட்ஷீட்டே ஒரு மாதிரி இழுத்து இழுத்து பொத்துறான். ஜங்குக் என்னாச்சு சொல்லுடா, என்னாச்சு? குளிருது குளிருது குளிருதா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பெட்ஷீட்டே ஒரு மாதிரி எடுக்கிறீங்க. அவனுக்கு ரொம்ப நடுங்குது. அவன் பக்கத்தில் போய் படுத்துக்கிறீங்க. அந்த பெட்ஷீட் எடுத்து உங்களே அவனையும் கவர் பண்ண மாதிரி அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனுக்கு இப்போ தான் வார்மாக இருக்குது. உங்களையும் ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணுறான். ஜங்கு ஓகேவாடா? குளிருது அப்படின்ட்டு இன்னமும் தான்டா ரொம்ப ஹக் பண்ணுறான். அவனால் சுத்தமாக முடியல. ஜங்கு பேசவே பார்க்குறீங்க. அவன் ஒரு மாதிரி உதட்டில் ஒரு மாதிரி நடுங்குது. ஜங்கு ரொம்ப குளிருதா? ரொம்ப குளிருது. அவள் ஃபேஸ் தானே ஒரு மாதிரி ஹக் பண்ணுறீங்க. அவள் லிப்ஸ்லேயும் ஒரு மாதிரி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அவன் அமைதியாக இருக்கான். நல்லா கிஸ் பண்ணுறீங்க. அவன் நெக்கெல்லாம் ஒரு மாதிரி கிஸ் பண்ணி பைட் பண்ணுறீங்க. அவனுக்கு வலிக்குது. இருந்தாலும் அவன் அமைதியாக இருக்கான். அவன் ஷர்ட் போட்டதாண்டா ஒன்று ஒன்றா கழட்டுறீங்க. அவனோட ஷர்ட்குள்ளெல்லாம் கையை விட்டு ஒரு மாதிரி அவன் பாடியவே ஒரு மாதிரி ரப் பண்ணுறீங்க. இதெல்லாம் ஒரு மாதிரி கிஸ் பண்ணிக்கிட்டே பண்ணுறீங்க. அவன் ஷர்ட்டை எடுத்து கழட்டி கீழே போடுறீங்க. ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அவனும் செம்மையாக ஹக் பண்ணிக்கிறான். ஜங்கு இப்போ குளிருதா? எதுவுமே பேசலை. உங்கள் ட்ரெஸ்ஸையும் ஒரு மாதிரி கழட்டி தாண்டா கீழே போகிறீங்க. உங்கள் பேண்ட்டையும் கழட்டிட்டு நேக்டாக இருக்கீங்க அந்த பெட்ஷீட்டுக்குள்ளேயே. அவனும் இப்போ பேண்ட்டை மட்டும்தான் போட்டிருக்கான். அது மேலேயும் கை வைக்கிறீங்க. அவன் ஒரு மாதிரி உங்கள் ஹேண்டில் தான் அவன் கை வைக்கிறான். இல்லை வேணாம் ஜங்கோ, ஒன்றும் இல்லை, உனக்கு குளிருதில்ல, இன்னும் மட்டும் ஹக் பண்ணிக்க, உனக்கு குளிராது. அவன் கையெடுத்து தாண்டா உங்கள் ஹிப்பில் போட்டுக்கிறீங்க. டைட்டாக பிடிக்கிறான். அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்கோ நான் எது பண்ணாலும் அமைதியாக இருக்கணும், கத்தக்கூடாது. அவன் பேண்ட்டை தாண்டா கழட்டுறீங்க. அவனும் கை வைக்கிறான் வேணான்ட்டு. ஆனால் நீங்கள் தாண்டா உங்களை ஹக் பண்ண மாதிரி உங்கள் ஹேண்டெல்லாம் ஒரு மாதிரி போட்டுக்கிறீங்க. அவனோட பேண்ட்டையும் கழட்டி கீழே தான் போடுறீங்க. அவன் பாக்ஸர் மட்டும்தான் போட்டிருக்கான். அதையும் கழட்டுறீங்க. வேணாம் ப்ளீஸ், என்ன பண்ணுறீங்க? வேணாம்.
அவனுடைய மூச்சு காற்று அவ்வளோ ஹீட்டாக இருக்கு. அவனோட பாட்டை தான்டா ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுக்குறீங்க. வேணாம் ப்ளீஸ், வேணாம். ஆனால் ஜங்குக், நீ எனக்கு வேணும்டா. எனக்கு நீ முழுசாக வேணும். நீ எனக்கு மட்டும்தான். உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தான்டா அவன் ஹிப்பில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. அதனால முடியல, ஆல்ரெடி அவனுக்கு ஃபீவர். ஆனால் அது கூட நீங்கள் கண்டுக்கவே இல்லை. அவன் பெட்ஷீட்லாம் ஒரு மாதிரி எடுத்து விட்டு தான்டா அவனை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அங்கங்கே பைட் பண்ணுறீங்க. அவன் குளூரில் நடுங்குறான். உங்களையும் ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அதில் லிப்ஸில் தான் ஒரு மாதிரி சாஃப்டாக கிஸ் பண்ணுறீங்க. அவள் லிப்ஸ்லாம் ஒரு மாதிரி ஆடுது. எனக்கு குளிருது. ஆமாடா, குளிருது. என்னை கட்டி பிடிச்சிக்க, குளிராது. அவனோட பாட்டவே ஒரு மாதிரி ரப் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. இதுக்கு மேலே உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அவனோட பாட்டு எடுத்தாண்டா உங்களுக்குள்ள இன்செக்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கும் பெயின் ஆகுது, அவனுக்கும் பெயின் ஆகுது. அவனும் ஒரு மாதிரி கத்துறான். ஜங்குக்கு ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் டைமில் அப்படி தான் இருக்கும், வலிக்குது, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அக்கேன்னு உங்களுக்குள்ளே இன்செக்ட் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோதான், அவனுக்கும் வலிச்சிச்சு, உங்களுக்கும் வலிச்சிச்சு. கத்திட்டு நீங்கள் ஜங்குக்கு மேலே விழுகிறீங்க. அவனும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அவனுக்கும் பெயின் ஆகுது. கொஞ்ச நேரத்துலேயே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவனுக்கு இது என்ன ஃபீல்னே தெரில. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படித்தாண்டா அப்படின்னு தான் அவன் ஜஸ்ட்டை ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறீங்க. அவ்வளோதான், அவன் செம்மையாக மூவ் பண்ணுறான். செம்மையாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அவனால் சுத்தமாக முடியலை. ஒரு மாதிரி கால் கையெல்லாம் அசைக்கிறான். அவனுக்கு என்ன பண்ணுறன்னே தெரில. அவனுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது. ஒரு மாதிரி உங்கள் தைசைவே ஒரு மாதிரி டைட்டாக பிடிக்கிறான். உங்களாலே சுத்தமாக முடியல. செம்மையாக நீங்களும் மூவ் பண்ணுறீங்க. அவனும் ஒரு மாதிரி கத்துறான். அவனுக்கு என்ன ஃபீல்னே தெரியல. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனும் என்ஜாய் பண்ணுறான். நீங்களும் என்ஜாய் பண்ணுறீங்க. இப்படியே உங்களுக்குள்ளே 3 ரவுண்டு போகுது. அவனுக்கு இவ்வளோ நேரம் ஃபீவர் இருந்துச்சுடா. இப்போ அவன் உடம்பு பூரா அவ்வளோ ட்ராப்ஸு, வேர்த்து சொட்டிங்காக இருக்கான். அவனோட ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி மிஸியாக இருக்குது. அவன் உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் அப்படி நேக்கடாக இருக்கீங்க அவன் கூட. அவனும் நேக்கடாக இருக்கான். அவனால் சுத்தமாக முடியல. உங்களை கீழே படுக்க போட்டு தாண்டா அவன் உங்கள் ஹிப்பில் ஒரு மாதிரி உட்காந்துட்டு அவனுக்கு பண்ணவே தெரியாமல் இருந்தாலும் அவனுக்கு ப்ளஸரில் அவங்களுக்கு பண்ணுறான். அவனோட ஹேண்டு தானாக அவங்க செஸ்ட்டை பிடிக்குது. அவ்வளோ க்ரிப்பாக பிடிக்கிறான். அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. நீங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணி அவனோட ஹேண்டில் உங்கள் ஹேண்டையும் வச்சு நல்லா பண்ணடா அப்படின்ட்டு செம்மையாக பண்ணுறீங்க. ஓகேடா, இதுக்கு மேலே என்னால் முடியாது.